Yes, hello all. Good evening. Good evening everyone. Yes, so last classல நம்ம என்ன பார்த்திருந்தோம், ஜிஓசி பார்த்திருந்தோம். ஐ ஹோப் எல்லாரும் ரிவைஸ் பண்ணி வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு அந்த ஜிஓசியோட கண்டினியூஷன் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஐ மீன் ஐ எஃபெக்ட்னா என்ன, இண்டக்டிவ் எஃபெக்ட்னா என்னன்னு பார்த்தோம். வாட் இஸ் ரெசனன்ஸ், வாட் இஸ் ஹைப்பர் கான்ஜுகேஷன், அதெல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம மூவ் பண்ண போறோம். ஓகே, டுடே வில் ட்ரை டு கம்ப்ளீட் திஸ் செஷன். ஓகே, முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் டாபிக் ஐசோமெரிசம் பார்ட்டை வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீக் நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஓகே டன். ஓகே, ஸோ ஓகே, ஸோ யாரெல்லாம் அட்டென்ட் பண்றீங்க? Can you say good evening? Yes. Okay, good evening Tahim. Good evening. Okay, only Tahim has attended. So வேற யாரும் இல்லையாமா? Only Tahim. Okay, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, இட்ஸ் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு 10 minutes லேட் ஆயிடுச்சு. எஸ், 8 minutes லேட் ஆயிடுச்சு. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஆசிட் ஸ்ட்ரென்த் வரைக்குமே நம்ம நேற்று பார்த்துருந்தோம் மதானே. ஸோ ஆசிட் ஸ்ட்ரென்த்னா என்னன்னு பார்த்தோம். ஓகே, ஸோ வாட் ஆர் தி கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் ஆசிட் ஸ்ட்ரென்த் அதெல்லாமே பார்த்துருந்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பேசிக் ஸ்ட்ரென்த்தை பார்க்க போறோம். So today we are going to discuss about basic strength. So GOC. So இன்னைக்கு screen தெரியுதா? Yes, it is visible. Okay, so basic strength. What is basic strength? Okay, so what is basic strength? Basic strength என்றது it is also base layer. So basic strength it is directly proportional to base, right? எப்படி acid strength என்றது donate H plus O. So basic strength நம்ம என்ன சொல்லலாம்? ஓகே, பேசிக் ஸ்ட்ரென்த் என்ன சொல்லலாம்? இட் கேன் ஷேர் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ இது வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஷேர் பண்ணும். யாருக்கு ஷேர் பண்ணும்? இட் வில் ஷேர் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் to H plus. Okay, so this we call it as basic strength. இல்லனா basic strength நம்ம என்ன சொல்லலாம்? Basic strength is directly proportional to plus I and inversely proportional to minus I. இதுவும் சொல்லலாமா? இன்னொரு கண்டிஷன் இருக்கு. மெயின் கண்டிஷன், basic strength is inversely proportional to electronegativity. ஏன்னா electronegativity பேஸ் பண்ணி நம்மளுக்கு கொஸ்டின் வரும். ஓகே, ஸோ electronegativity பேஸ் பண்ணி நம்மளுக்கு கொஸ்டின். ஸோ பேசிக் ஸ்ட்ரென்த் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. இதுவுமே பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்ட்ரென்த்தோட கண்டிஷன். ஓகே, எப்படி மேம் வந்து எலக்ட்ரோநெகட்டிவ் பேஸ் பண்ணி கொஸ்டின் வரும் அப்படின்னா பெர்சன்டேஜ் எஸ் பேஸ் பண்ணி நம்மளுக்கு வரலாம். பெர்சன்டேஜ் எஸ் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். வாட் இஸ் பெர்சன்டேஜ் எஸ்? 3 கேரக்டரிஸ்டிக் எஸ் கேரக்டர் இருக்கும். SP, SP2 அண்ட் ஆல்சோ SP3. SPன்றது இட் இஸ் 50%, SP2ன்றது 33.3%. and SP3ன்றது 25%. ஓகே, 100% பேஸ் பண்ணி. ஓகே, இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு கொஸ்டின் வரும். எப்படி மேம் வரும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே yes, okay, so let's have an example. In the example பாருங்க. Okay, so consider this as option A, option B, option C. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா பேசிக் ஸ்ட்ரென்த்தோட ஆர்டர். யாராச்சும் இதுக்கு சொல்ல முடியுமா? இது எப்படி நான் இது எஸ்பி கேரக்டர் பேஸ் பண்ணி பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா பாண்ட்ஸ் இருக்கு, மற்றபடி எல்லாமே பாருங்க நம்பர் ஆஃப் கார்பன் இங்கேயும் 2 இங்கேயும் 2. ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸை பார்க்கணும், டிஸ்டன்ஸ் ஆர் சேம். நம்பர்ஸை பாருங்க, நம்பர்ஸுமே பாருங்க, இங்க 2 இங்க 2 இங்க 2 எல்லாமே கரெக்டா இருக்கு. தென் வி ஷுட் சி தி பவர்ஸ், டிஎன்பி மெத்தட். இங்க பார்க்கும்போது இங்க சிங்கிள் பாண்ட், இங்க டபுள் பாண்ட், இங்க ட்ரிபிள் பாண்ட். இப்போ பேசிக் ஸ்ட்ரென்த் நம்ம யாரை சொல்லலாம்?
ஸோ பேசிக் ஸ்ட்ரென்த் நம்ம யாரை சொல்லலாம்? who will come first? So they are asking what is the basic strength order அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ யாருமா ஃபர்ஸ்ட் வருவா இதுல? எனி ஒன் இது சொல்ல முடியுமா? இதோட ஆர்டர் யாருமா வரும்? ஏபிசி இருக்கு. ஸோ they are asking basic strength order. ஓகே, பேசிக் ஸ்ட்ரென்த் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எலக்ட்ரான் நெகட்டிவிட்டின்னு சொல்லிட்டேன். இப்போ ஹைபிரிடைசேஷன் பேஸ் பண்ணி டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட், சிங்கிள் பாண்ட் இருக்கு. எப்படி உங்களுக்கு क्वेश्चन வரும்? எஸ், இது சொல்ல முடியுமா? தஹீம் இது கேன்சல் பண்ண முடியுமா? சிங்கிள் பாண்ட் இருக்கு, டபுள் பாண்ட் இருக்கு, அண்ட் ஆல்சோ ட்ரிபிள் பாண்ட் இருக்கு. இப்போ who will come first if they are asking basic strength? யார் வருவா? இது வந்துட்டு sp3யா? சிங்கிள் பாண்டா இருக்கு. இது sp3, இது பாத்தீங்கன்னா sp2, இது பாத்தீங்கன்னா sp. கரெக்டா? திஸ் இஸ் sp. அப்போ உங்களுக்கு ரெண்டுமே பேசிக் ஸ்ட்ரென்த் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி கேக்குறாங்க. இங்க s கேரக்டர் பேஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். இப்போ who will come first? ஸோ ஏன்றது ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் பி, அதுக்கப்புறம் தான் சி. ரைட்? ஸோ ஏ பி சி, இதுதான் நம்ம பேசிக் ஸ்ட்ரென்த்தோட ஆர்டர். தென் எஸ், இந்த மாதிரி क्वेश्चन கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பேசிக் ஸ்ட்ரென்த்ன்றது இந்த மாதிரி எல்லாமே சேமா இருக்கு. பாண்ட்ஸ் பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா நம்ம பெர்சன்டேஜ் எஸ் வச்சு நம்ம பண்ணலாம். பெர்சன்டேஜ் எஸ் வச்சு நம்ம பண்ணலாம். தென் ஓகே, இன்னொரு क्वेश्चन பார்க்கலாமா? இன்னொரு क्वेश्चन பார்க்கலாமா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தீங்கன்னா CH3 CH2 NH2. Okay, B option CH3 CH2 NH2. C option பாத்தீங்கன்னா CH3 NH2. Fourth option பாத்தீங்கன்னா NH3. Yes, they are asking the basic strength. இதுல பாத்தீங்கன்னா basic strength கேக்குறாங்கம்மா. இல்ல NH3 க்கு பதிலா கூட நீங்க CH3OH கூட யூஸ் பண்ணிக்கோங்க. CH3OH. okay, they are asking the basic strength order. okay, so இப்போ எல்லாமே பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் நம்பர்ஸ் ஆர் இதுல 4 இருக்கு, இங்க 3, இங்க 2, எங்கேயும் 2 இருக்கு. இப்போ இதை நான் எப்படி நம்ம பண்ணலாம்? சேம் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? எலக்ட்ரான் நம்பர் ஆஃப் கார்பன். ஆப்வியஸ்லி நம்பர் ஆஃப் கார்பன் அதிகமா இருந்துச்சுன்னா அப்போ அதோட பேசிக் ஸ்ட்ரென்த்துமே அதிகமா. ஏன்னா கார்பன் பேஸ் பண்ணி வர்றது எல்லாமே பாத்தீங்கன்னா பிளஸ் ஐ தான். பேசிக் ஸ்ட்ரென்த் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பிளஸ் ஐ. இப்போ CH3ன்றது நம்ம ஒன்று பார்த்தோம் இல்லையா? அப்போ எல்லாமே CH3 நம்பர் ஆஃப் CH3 யார்கிட்ட அதிகமா இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல. அப்போ அதுதான் பேசிக் ஸ்ட்ரென்த். செகண்ட்ல கம்மியா இருக்கு, தேர்ட்லயும் ஃபோர்த்லயும் பாத்தீங்கன்னா சேமா இருக்கு. பட் ஆப்வியஸ்லி NH2CH யார் ஃபர்ஸ்ட் வருவா? NHBC will be the மைனஸ் ஐல இதுதான் கீழே இருக்கும். OHன்றது இதுக்கு அப்புறம் தான் வரும். அப்போ ஆப்போசிட் தானே பிளஸ் ஐக்கு. அப்போ NH2 அப்புறம் OH. ஸோ ஆப்ஷன் வில் பி A B C D. நம்ம மைனஸ் ஐல ஏன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பிளஸ் ஐ, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் மைனஸ் ஐ. அப்ப அந்த இடத்துல OH அப்புறம் தான் NH2 வரும். அது வந்துட்டு மைனஸ் ஐன்றது ஆசிட் ஸ்ட்ரென்த்க்கு. அப்போ ரெசிப்ரோக்கல் தானே நம்மளோட பேசிக் ஸ்ட்ரென்த். அப்போ ஃபர்ஸ்ட் OH வரும், சாரி ஃபர்ஸ்ட் NH2 வரும், அதுக்கப்புறம் நம்மளோட OH வரும். அப்படியே ரெசிப்ரோக்கலா ஆயிடும். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு பேசிக் ஸ்ட்ரென்த் இருக்கும். தென் ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கண்டிஷன் we can move with resonance. ஸோ ஆசிட் பார்த்துட்டோம், பேசிக் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம எந்த டாபிக் போக போறோம் பாத்தீங்கன்னா ரெசனன்ஸ். ஓகே, இதுதான் வந்து ரொம்ப கஷ்டமான பார்ட்டா இருக்கும் நம்மளுக்கு. ரெசனன்ஸ், வாட் இஸ் ரெசனன்ஸ்? கன்ஃபியூசிங் பார்ட்டும் சொல்லலாம். மீசோமெரிக்கும் ரெசனன்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்துக்குங்க. ரெசனன்ஸ்ன்றது delocalization of pi electrons. delocalization of pi electrons சொல்லலாம். ஓகே, ஏன் மேம் pi electrons? ஓகே, as you know pi electronன்றது it is a weak electron. சமதானே? ஸோ pi electronsன்றது weak electrons. அப்போ இந்த weak electrons என்ன பண்ணணும்னா சும்மா இருக்காது. ஓகே, அதுவுமே இந்த மாதிரி pi electron ஃபார்ம் பண்றது சைட் வைஸ் ஓவர்லாப்பிங்ல ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால இட் இஸ் வீக்கர். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா சும்மா இருக்காம ஷிஃப்ட் ஆயிட்டே இருக்கும், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிட்டே இருக்கும். அப்போ அதுதான் நம்ம ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெசனன்ஸ்ன்றது it is shifting of electrons, we call it as resonance. okay, இப்போ what is resonating structure and what is canonical form? okay, இப்போ பாருங்க, for example let's take an example of benzene.
இந்த பென்சின் இப்படியும் எழுதலாம், or else I can write it as this way. மதன, ஸோ இந்த மாதிரி எழுதலாமா? ரெண்டுத்துக்குமே என்ன டிஃபரன்ஸ்? இஸ் திஸ் சேம் ஸ்ட்ரக்சர் ஆர் டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சர்? இது ரெண்டுமே சேமான்னு சொல்லுங்க. இஸ் திஸ் சேம்? எஸ், கேன் யூ ஆன்சர் திஸ்? இஸ் திஸ் சேம்? இது ரெண்டுமே சேம் ஸ்ட்ரக்சரா? இது ரெண்டுமே சேம் ஸ்ட்ரக்சரா? எஸ், இஸ் திஸ் சேம் ஸ்ட்ரக்சர்? போத் ஆர் சேம் ஸ்ட்ரக்சர்? எஸ் எஸ், இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா சேம் ஸ்ட்ரக்சர் தான். இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சர் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் or I can say it has canonical structure. இது ரெண்டுமே எதுக்கு மேம் இந்த மாதிரி டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கு? ரெண்டுமே பாத்தீங்கன்னா பாண்ட் தான், போத் ஆர் பாண்ட்ஸ், எல்லாமே பாண்ட். ஏன் இதுக்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா ரெண்டுமே சேம் தான். என்ன டிஃபரன்ஸ்னா சில டைம் பாத்தீங்கன்னா என்னோட ஆட்டம் யாராச்சும் வந்து அட்டாக் பண்றாங்கன்னா மேபி ஆர்த்தோ பொசிஷன்ல அட்டாக் பண்றதுக்கு சான்ஸா இருக்கு. அப்போ என்னோட ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும், இந்த மாதிரி இருக்கும். அது இன்னொரு ஆட்டம் பாத்தீங்கன்னா அகைன் மெட்டா பொசிஷன்ல அட்டாக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் வேற யாராச்சும் இன்சர்ட் உள்ள வராங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரக்சரை மாத்திக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். பிளஸ் இந்த பாண்ட் சும்மா ஒரே இடத்துல இருக்காது. ஆக்சுவலா இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், டாட்டட் லைனா இருக்கும். இந்த மாதிரி குட்டி 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 டாட்டட் எலக்ட்ரான்ஸ் வந்து சுத்திட்டே இருக்கும். இதோட பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் ரெசனன்ஸ் ஹைபிரிட் அப்படின்னு சொல்லுவோம். ஹைபிரிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன்? என்ன அப்படின்னா ஒரே ஸ்ட்ரக்சர் வச்சுட்டு நம்ம வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பீங் அ மாலிகுல் ஆர் அயான், ஒரு ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு கேரக்டரிஸ்டிக்கை சொல்ல முடியாது. ஓகே, ஒவ்வொரு இடத்துல இருக்கும்போது அதோட பிஹேவியர் மாறிட்டே இருக்கும், அதோட ஸ்ட்ரக்சர் மாத்திட்டே இருக்கும். அதனாலதான் கொண்டு வந்ததா ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெசனன்ஸ்ன்றது அந்த 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 இடத்துக்கு ஏத்த மாதிரி அதோட பாண்டை மாத்திக்கும். அதே மாதிரி இன்னொருத்தவங்க வந்து அப்ரோச் பண்றாங்க, அதை பேஸ் பண்ணி அதோட இதை மாத்திக்கும். அவங்களோட பாண்ட் எந்த பாண்ட் மாத்தம் அப்படின்னா பை பாண்ட். சிக்மா பாண்ட் எதுவுமே டிஸ்டர்பே பண்ணாது, சிக்மா பாண்ட்ன்றது ஃபிக்ஸ்டு. ஸோ பை பாண்ட் மட்டும் என்ன ஆயிட்டு இருக்கும், டீலோக்கலைசேஷன் நடந்துட்டே இருக்கும். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் ரெசனன்ஸ். சிம்பிளா சொல்லலாம் ரெசனன்ஸ். ஓகே, ரெசனன்ஸ்ன்றது இட் இஸ் லைக் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, ஒரு ஸ்ட்ரக்சர்ல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதது இட் நீட்ஸ் மோர் தேன் ஒன் ஸ்ட்ரக்சர். இந்த ரெசனன்ஸ்ல பாத்தீங்கன்னா இட் ஷுட் ஹேவ் more than one structure. This we call it as resonance. So this we call it as resonance theory. Okay, இது எதனால மேம் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் எலக்ட்ரான். சிம்பிளா எதனால மேம் இந்த மாதிரி வந்து ஷிஃப்டிங் இந்த மாதிரி டீலோக்கலைசேஷன் நடக்குது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் தான். ஸோ பிகாஸ் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் தான். ஆக்சுவலி என்னோட ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கும், ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கும். பேஸ்ட் ஆன் அட்டாக்கிங் பேஸ் பண்ணி பாண்ட் அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்கும், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை மாத்திக்கும். ஓகே, ஸோ ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சருக்கும் ரெசனன்ஸ் ஹைபிரிட்க்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. பாண்ட்ஸ் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ன்றது நம்ம டிரா பண்ண, ரெசனன்ஸ் ஹைபிரிட்ன்றது இட் இஸ் லைக் டாட்டட் லைன். அப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, எலக்ட்ரான்ஸ் உள்ள வந்துட்டு எந்த இடத்துலயுமே நம்ம அட்டாக் பண்ணலாம், யாரு எப்படி அட்டாக் பண்ணாலுமே அதுக்கேற்ற மாதிரி பாண்ட் அது ஃபிளெக்சிபிளா மாத்திக்கும். ஸோ திஸ் வி கால் இட் ஹாஸ் ரெசனன்ஸ். ஓகே, ஸோ திஸ் வி கால் இட் ஹாஸ் ரெசனன்ஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் ரெசனன்ஸ் என்னென்ன கண்டிஷன்ஸ் மேம் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இட் இஸ் அன் hypothetical. So it is an hypothetical and also it is an imaginary structure. Imagine என்னோட ஸ்ட்ரக்சர் ஆக்சுவலி இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்குமா நம்மளுக்கு தெரியாது. ஸோ இட் இஸ் அன் அண்ட் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை எக்ஸ்பிளைன் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட். அண்ட் ஆல்சோ இமேஜினரின்றது நம்ம ஜஸ்ட் இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரக்சர் ஐ மீன் ரியாக்ஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம இமேஜின் பண்றோம் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நம்ம தியரிட்டிக்கலா ப்ரூஃப் பண்ண முடியாது. ஓகே, இட் இஸ் அன் ஹைப்போதெட்டிக்கல் அண்ட் ஆல்சோ இமேஜினரி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வில் பி தி இந்த ரியல் ஸ்ட்ரக்சர். நான் சொன்னேன் இல்லையா, இந்த ரியல் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், we call it as resonance hybrid. Real structure it is called as resonance hybrid. Okay, so real structure is known as resonance hybrid. So next will be the okay resonance la pathina only the electrons are transferred.
எலக்ட்ரான் மட்டும் தான் இதுல டிரான்ஸ்ஃபர் ஆகும். Okay, so not all the electrons movement தானே. yes, pi bond is nothing but 2 electrons இல்லையா, அந்த எலக்ட்ரான்ஸோட மூவ்மெண்ட் மட்டும் தான் இங்க நடந்துட்டே இருக்கும். ஓகே, so இந்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, இதுல நம்பர் ஆஃப் unpaired electrons will be same. number of unpaired electron will be same. Okay, so number of electron unpaired. What is unpaired electrons? What is unpaired electron? Unpaired electrons na என்னதுமா, சிங்கிளா இருக்கு இல்லையா, அவங்கலாம் தான். இவங்க எல்லாமே பாருங்க ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் they are same. இதுல எந்த சேஞ்சஸும் இல்லை. இந்த ரெசனன்ஸ்னால சேஞ்ச் ஆகுறதுலாம் அந்த மாதிரிலாம் இல்லை. எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆனாலுமே அந்த unpaired electrons will be same. And it also follows Lewis dot structure. Follows Lewis dot structure. What is Lewis dot structure? Lewis dot structure என்றது நம்மளுக்கு கெமிக்கல் பாண்டிங்ல வருமா. ஸோ வாட் இஸ் லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர்? ஸோ ஸ்ட்ரக்சர் வந்துட்டு ஃபார்ம் எப்படி வந்துட்டு ஸ்ட்ரக்சரை நம்ம ஃபார்ம் பண்ணலாம், அதை பேஸ் பண்ணி நம்மளோட லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சருக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கு. அது நம்ம கெமிக்கல் பாண்ட். நார்மலா இட் ஃபாலோஸ் லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர். ஆக்டேட் ரூல். லூயிஸ்ன்றது ஆக்டேட் ரூல ஒபே பண்ணியிருக்காரு அவருமே. கோசல் லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இதுதான் ரெசனன்ஸோட கண்டிஷன். ஸோ ரெசனன்ஸ்ன்றது கிளியரா இருக்கா? இது ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். என்னோட ரியல் ஸ்ட்ரக்சர்ன்றது ஹைபிரிட் தாமா. ஸோ நாட் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். ரியல் ஸ்ட்ரக்சர் வில் பி தி ஹைபிரிட் ஸ்ட்ரக்சர். தென் ஓகே, அடுத்து மூவ் ஆகலாமா? என்னென்ன கண்டிஷன்ஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்கு, எப்படிலாம் என்னோட ஸ்ட்ரக்சர் பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு. இந்த கான்செப்ட் மட்டும் கொஞ்சம் பொறுமையா எடுக்கிறேன், ஏன்னா இந்த கான்செப்ட்ல கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. எதெல்லாம் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் பாசிபிலிட்டிஸ் இருக்குலாம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. நம்பர் ஆஃப் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வில் பி தி இன்னொரு வேர்ட் இதுல வரும். என்ன வேர்ட் பாத்தீங்கன்னா கான்ஜுகேட் சிஸ்டம். ஒரு வேர்ட் வந்துட்டு வரும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ஜுகேட்டட் சிஸ்டம். வாட் இஸ் கான்ஜுகேட் சிஸ்டம் அப்படின்னா, இட் இஸ் நத்திங் பட் parallel d orbitals. இந்த வேர்டு இந்த டேர்ம்ல வரும். கான்ஜுகேட் சிஸ்டம் அப்படின்னா ட்ராக் ஞாபகம். ரயில்வே ட்ராக் இருக்கா? ரயில்வே ட்ராக்ல ஒன்னு காலியா இருக்கும், ஒரு வந்துட்டு ட்ராக் வரும், ஒரு காலியா இருக்கும். அப்ப அந்த மாதிரி இருக்கும். ஒரு பாண்டு, ஒரு சிக்மா பாண்ட், ஒரு டபுள் பாண்ட், ஒரு சிக்மா பாண்ட், ஒரு டபுள் பாண்ட், அந்த மாதிரி இருக்கிறது தான் கான்ஜுகேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பேரல் பி ஆர்பிட்டல். பி ஆர்பிட்டல் எனது பை பாண்ட் தான். பி ஓவர்லாப் ஆகி பை பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஓகே, கான்ஜுகேட் சிஸ்டம்னா ஒரு டபுள் பாண்ட் இருக்கும், ஒரு சிங்கிள் பாண்ட், அந்த மாதிரி வரும். இங்க அப்படிதான் இருக்கும், டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட். இந்த மாதிரி கான்ஜுகேட்டட் சிஸ்டம்ல மட்டும்தான் ரெசனன்ஸ் பாசிபிள். ஸோ இந்த மாதிரி கான்ஜுகேட் சிஸ்டம்ல தான் ரெசனன்ஸ் வந்துட்டு பாசிபிளா இருக்கும், பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கும். ஓகே, எக்ஸெப்ஷனும் இருக்கு, பட் அதிகமா பாசிபிலிட்டிஸ் பாத்தீங்கன்னா கான்ஜுகேட் சிஸ்டம்ல தான் என்னோட ரெசனன்ஸ் பாசிபிள் இருக்கு. இப்போ ரெசனன்ஸ் இருந்தாலுமே பை பாண்ட்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் தான் மோஸ்ட்லி தட் வில் பி a பாசிபிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் O3 எடுங்களேன். இப்போ O3யோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி தானே இருக்கும். டபுள் பாண்ட் ஓ, இங்க சிங்கிள் பாண்ட் ஓ. அப்போ ஆக்சுவலி இதுதான் வந்து ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். இதே நம்மளோட ஹைபிரிட் பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? இந்த மாதிரி டாட்டர் லைன்ல வரும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா பாண்ட் இங்க இருந்து ஒரு இடத்துல இல்ல, மூவ் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, so difference between resonant hybrid ஞாபகம் வச்சுக்கோங்க. resonating structure, always the real structure will be the resonance hybrid. Okay, so clear? Okay, and next part பாத்தீங்கன்னா what are the conditions, எப்படிலாம் வந்துட்டு நம்ம resonating structure ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன், ஓகே, எலக்ட்ரான் மூவ் சொல்லியிருக்கேன். எப்படிலாம் எலக்ட்ரான் மூவ் ஆகும்? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பை கான்ஜுகேஷன் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாத்தீங்கன்னா பை கான்ஜுகேஷன். What is pi conjugation அப்படின்னா, for example okay, consider a simple example ma. Okay, ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட் என்ன இருக்கு? இதுல வெறும் ரெண்டுமே பையா தான் இருக்கு. ஆமா தானே? இங்கேயும் பை பாண்ட், இங்கேயும் பை பாண்ட். பை கான்ஜுகேஷன் இருக்கு. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எப்படி வந்து பை ஷிஃப்டிங் நடக்கும்னு பாத்தீங்கன்னா, சி எப்பவுமே நான் என்ன சொன்னேன், பை பாண்ட் வந்துட்டு ஒரு இடத்துல இருக்காது, ஷிஃப்ட் ஆகுமா? இன்னும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல நான் ஷோ பண்றேன் பாருங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கும், கொஞ்சம் ஒழுங்கா கவனி. இந்த பை பாண்ட் என்ன ஆகும்னா இட் வில் ஷிஃப்ட் ஹியர், ஏன்னா சிங்கிள் பாண்ட் இருக்கு. அப்போ இந்த பை பாண்ட் என்ன பண்ணி இங்க ஷிஃப்ட் ஆகும்.
அப்போ இங்க பை பாண்ட் ஷிஃப்ட் ஆனோடனே என்னோட ஸ்ட்ரக்சர் எப்படி மாறிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி மாறிடும் என்னோட ஸ்ட்ரக்சர் திஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ரெசனன்ஸ் இப்படியும் மாறது சான்சஸ் இருக்கு அப்போ CH2 சிங்கிள் பாண்ட் CH டபுள் பாண்ட் CH டபுள் பாண்ட் CH2 இந்த மாதிரி வருமா என்னோட ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி வரும் பட் நான் என்ன சொன்னேன் இட் ஷுட் பி a conjugate p ஆர்பிட்டல் பக்கத்துல பை பாண்ட் இருக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வருமா வராது இந்த இடத்துல இது ஜம்ப் ஆகும்போது ஆப்வியஸ்லி இந்த பை பாண்ட் என்ன ஆகும்னா வேற ஒரு பக்கத்துல இருக்கிற பாண்டுக்கு ஷிஃப்ட் ஆகும் ஆனா ஆப்வியஸ்லி இங்க வந்துட்டு பக்கத்துல யாருமே இல்ல சோ என்ன பண்ணும் அப்படின்னா ஓகே சோ நான் டைரக்டா என்ன பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா CH2 சிங்கிள் பாண்ட் CH டபுள் பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆயிடுச்சு பேரலா பாருங்க CH சிங்கிள் பாண்ட் இந்த டபுள் பாண்ட் இங்க இப்போ இந்த கார்பன் ஆட்டம் தானே போகும் கார்பன் ஆல்ரெடி இட் இஸ் பேலன்ஸ்ட் அப்போ எக்ஸ்ட்ராவா இந்த பை பாண்ட் போகும்போது எனக்கு என்னவாயிடும் இட் ஹோல்ட்ஸ் நெகட்டிவ் சார்ஜ் இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் பை கான்ஜுகேஷன் ஆக்சுவலி இந்த ஸ்டெப்பே வராது ஓகே இந்த ஸ்டெப்பே வராது டைரக்டாவே இந்த ஸ்டெப் போயிடும் ஏன் அப்படின்னா இது ஷிஃப்ட் ஆகும் போதே பக்கத்துல பை பாண்ட் இருக்கு நான் என்ன சொன்னேன் கான்ஜுகேட் சிஸ்டமா இருந்தா மட்டும் தான் ரெசனன்ஸ் பாசிபிள் இப்போ 2 பை பாண்ட் இருந்துச்சுன்னா ஸ்ட்ரக்சர் வராது அப்ப எனக்கு வேலன்சி சாட்டிஸ்ஃபை ஆகாது ஆப்வியஸ்லி இந்த பை பாண்ட் இங்க பக்கத்துல கார்பன் இல்ல எந்த பாண்டும் இல்ல ஷிஃப்ட் ஆகிறதுக்கு சோ கார்பன் பேலன்ஸா இருக்குதுனால இந்த பை பாண்ட் என்ன ஆயிடும் நெகட்டிவ் சார்ஜை ஹோல்ட் பண்ணிக்கும் புரியுதா பாருங்க இந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் எடுத்திருக்கேன் இது புரியுதான்னு பாருங்க இஸ் திஸ் கிளியர் எஸ் போலாமா இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா ஓகே ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் we can see a structure இது ஸ்டார்டிங்ல புரியும் பட் ஸ்ட்ரக்சரா பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கும் ஓகே அதனால ஒழுங்கா கவனி ஓகே இன்னொரு ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம் ஓகே கன்சிடர் இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆல்டிஹைட் குரூப் இருக்கு வெளியில ஆல்டிஹைட் குரூப் இருக்கு ஓகே ஆப்வியஸ்லி ரெசனன்ஸ் நடக்கும் இப்போ எப்படி மேம் இது ரெசனன்ஸ் நடக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உள்ள இருக்கிறது வெளில வராது வெளியில இருக்கிறது உள்ள வரும் ஏன்னா எல்லாமே பேலன்ஸ்டா தான் இருக்கு எதுவுமே சேஞ்ச் இல்ல சப்போஸ் எனக்கு வந்துட்டு இங்க வந்து பிளஸ் இருக்கு மேம் அப்படின்னா உள்ள இருக்கிறது பாண்ட் வந்து வெளில வரும் பட் ஹியர் இட் இஸ் எவ்ரிதிங் இஸ் பேலன்ஸ் ஸோ அந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வெளியில இருக்கிறத நம்ம பேலன்ஸ் பண்ணோம் எப்படி பேலன்ஸ் பண்றது பாருங்க பாண்டை ஷிஃப்ட் பண்றேன் எஸ் பாண்டை ஷிஃப்ட் பண்றேன் ஆப்வியஸ்லி இந்த பாண்ட் என்ன ஆயிடும் இங்க வந்துடும் ஆமா தானே ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் பாருங்க என்னோட ஸ்ட்ரக்சரை நான் என்ன பண்றேன் பாண்டை ஷிஃப்ட் பண்றேன் ஒரு ஸ்ட்ரக்சரா போடுறேன் இந்த பாண்டை ஷிஃப்ட் பண்ணும்போது இந்த கார்பனுக்கு என்ன ஆயிடும் சிங்கிள் பாண்டா மாறிடும் அப்போ இங்க O மைனஸ் ஆகும் இங்க ஹைட்ரஜன் எஸ் அப்ப இங்க வந்துட்டு என்னவா மாறிடும் பிளஸ்ஸா மாறிடுமா இங்க எனக்கு பிளஸ்ஸா மாறிடும் எஸ் ஹியர் ஏன்னா இங்க டபுள் பாண்ட் இருக்கு இங்க ஷிஃப்ட் ஆனோன்னு இங்க பிளஸ்ஸா மாறிடும் ஆப்வியஸ்லி இங்க உள்ள இருக்கிற பாண்ட் என்ன ஆகும் வெளில வந்து பேலன்ஸ் பண்ணிக்குமா அப்போ இங்க வெளியில என்ன வரும்னா டபுள் பாண்டா வந்துடும் அப்ப இந்த பிளஸ் சிம்பிள் எடுத்துடலாமா டைரக்டா ஸ்ட்ரக்சரை போட்டுடலாமா டைரக்டா நான் எப்படி போடலாம் என்னோட டபுள் பாண்ட் இங்க எனக்கு வரும் ஸோ ஃபர்ஸ்ட் டபுள் பாண்ட் வரும் ஓகே அப்போ டபுள் பாண்ட் உள்ள உள்ள இருக்கிறது வெளியில வந்துச்சு அப்படின்னா இந்த இடம் பாசிட்டிவா மாறிடும் ஏன்னா ஹியர் இட் இஸ் இந்த இடம் வந்துட்டு பேலன்ஸ்டா இருக்கு ஸோ அதனால இங்க பாசிட்டிவ் இந்த பாண்ட்ல எந்த பிரச்சனையும் இல்லை இந்த பாண்ட்ல எந்த பிரச்சனையும் அப்படியே வைக்கிறேன் செகண்ட் ஸ்ட்ரக்சர் பாருங்க செகண்ட் ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணிருக்கேன் அகைன் பாசிட்டிவ் சார்ஜ் டிஃபிஷியன்சி ஸோ இந்த ஷிஃப்டிங் நடக்குமா அதே மாதிரி இங்க ஷிஃப்ட் நடக்குமா ஸோ ஷிஃப்ட் பண்ணா ஃபைனலி வில் கெட்ஸ் டபுள் பாண்ட் CO மைனஸ் அதுக்கப்புறம் இங்க H இப்போ இங்க வந்து டபுள் பாண்டா மாறிடும் அகைன் இந்த இடத்துக்கு என்ன வந்துடும் பிளஸ்ஸா மாறிடும் இங்க அகைன் பாண்ட் அப்படியே இட் ரிமைன்ஸ் சேம் ஓகே நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் பாருங்க நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் நான் என்ன பண்றேன் இங்க பிளஸ் ஆயிடுச்சு அப்போ இங்க ஷிஃப்டிங் நடக்கும் எஸ் ஸோ அப்போ இங்க ஷிஃப்டிங் நடந்துச்சுன்னா என்ன வரும் டபுள் பாண்ட் இங்க C இங்க H இங்க O மைனஸ் எஸ் இப்போ இங்க ஷிஃப்ட் ஆச்சுன்னா இங்க பாண்ட் வந்துடும் இந்த பாண்ட் எந்த சேஞ்சஸ் இல்லை இப்போ இட் வில் ஹோல்ட் அ பாசிட்டிவ் சார்ஜ் ஹியர் பாருங்க எப்படி சேஞ்ச் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு அகைன் இங்க பிளஸ் வந்ததுனால உள்ள இருக்கிற வெளியில இருக்கிற பாண்ட் உள்ள வரும் எஸ் ஸோ உள்ள இருக்கிற பாண்ட் வெளில வரும் இப்போ வாட் யூ வில் கெட் ஸோ 1 2 இந்த பாண்ட் என்ன ஆகும் இங்க வந்துடும் ஸோ இங்க பாண்ட் வந்துடும் அண்ட் அகைன் கார்பன் ஹோல்ட் பாசிட்டிவ் சார்ஜ் ஓகே இங்க O மைனஸ் H பழைய இதே அகைன் வந்துச்சு பாருங்க அகைன் நெக்ஸ்ட் என்ன ஸ்ட்ரக்சர் வரும் உங்களுக்கு ஃபைனலி யூ வில் கெட் தி சேம் ஸ்ட்ரக்சர் இல்லையா சார் ஃபைனலி யூ வில் கெட் தி சேம் ஸ்ட்ரக்சர் வாட் இஸ் தி ஸ்ட்ரக்சர் ஃபைனல் ஸ்ட்ரக்சர் இங்க ஒரு பாண்ட் வந்துடும் இங்க ஒரு பாண்ட் இங்க ஒரு பாண்ட் ஸோ C டபுள் பாண்ட் OH ஸோ ஃபைனலி யூ வில் கெட் தி ஸ்ட்ரக்சர் லைக் திஸ் புரியுதா ஸோ ஃபைனல் ஸ்ட்ரக்சர்
முன்னாடி மாதிரியே அதே ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு. ஆனா என்ன டிஃபரன்ஸ்? ஓகே, ஏன் மேம் இந்த மாதிரி சேஞ்ச் பண்றீங்க? என்ன டிஃபரன்ஸ் இருக்க போது? இதுமே சேம் தானே? சேம் தான். பட் இங்க பாத்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இருந்துச்சு, இப்போ எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க. சிடி பென்சின்குள்ள இருக்கிற டிஃபரன்ஸை பாருங்க, பென்சின்குள்ள இருக்கிற பாண்ட் ஷிஃப்டிங்க பாருங்க. இதுதான் நம்ம ரெசனன்ஸ். இப்போ இதுல கேட்பாங்க எத்தனை ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் பாசிபிலிட்டிஸ் இருக்கு? 1 2 3 4 5. அப்போ டோட்டலா 5 ஸ்ட்ரக்சர் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 5 ஸ்ட்ரக்சர் எனக்கு ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் பாசிபிள். இந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இஸ் இட் கிளியர்? புரியுதான்னு பாருங்க, ஒரு வாட்டி பாருங்க. இஸ் இட் கிளியர் ஆர் யூ வாண்ட் another example? இது வரைக்கும் கிளியரா இருக்கா இல்ல வேற ஒரு எக்ஸாம்பிள் தேவையா? Because totally we have 7 types in resonance. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இதே போயிடும் நினைக்கிறேன். இது கிளியரா இருக்கா? Yes. Can I move to next part? Next போலாமா? Okay, done. So next போலாமா? அடுத்து பாத்தீங்கன்னா pi lone pair conjugation. So next will be the pi lone pair conjugation. அடுத்து போலாமா? So next structure பாத்தீங்கன்னா pi lone pair conjugation. Okay, what is pi lone pair conjugation அப்படின்னா, for example, கன்சிடர் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா என்ன மேம் டிஃபரன்ஸ் இருக்கு? முன்னாடி ஸ்ட்ரக்சர்ல பை மட்டும் இருந்துச்சு. இந்த ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா பை பாண்ட் இருக்கு அண்ட் ஆல்சோ டிஃபரெண்ட் குரூப், ஃபங்க்ஷனல் குரூப் கால் OH குரூப். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஆக்சிஜன் வில் ஹேவ் லோன் பேர். ஆமா தானே? ஆக்சிஜன் கிட்ட லோன் பேர் இருக்கும். ஓகே, எப்படி மேம் இந்த ஷிஃப்டிங் நடக்கும்? எப்படி யார்கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் யார்கிட்ட போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லோன் பேரும் இருக்கு அண்ட் ஆல்சோ ஐ ஹாவ் அ பை பாண்ட். எங்க இருந்து ஹோல்ட் பண்ணும்? பை பாண்ட் இஸ் ஆல்ரெடி பேலன்ஸ். லோன் பேர்ன்றது என்னமா? ஃப்ரீ எலக்ட்ரான் தானே. அப்போ ஷிஃப்டிங் எங்க இருந்து நடக்கும்? லோன் பேர் கிட்ட இருந்து தான் இந்த எலக்ட்ரான்ஸ் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் வில் பி CH2 சிங்கிள் பாண்ட் CH. அப்போ இங்க லோன் பேர் ஷிஃப்ட் ஆச்சுன்னா இங்க டபுள் பாண்டா மாறிடுமா? OH. அப்போ ஆக்சிஜன் கிட்ட இருக்கு லோன் பேரை நான் எடுத்துக்கிட்டேன். அப்போ ஆக்சிஜன் என்னவா மாறிடும்? பிளஸ்ஸா மாறிடும். அகைன் நீங்க பாருங்க டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா? இந்த டபுள் பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகி நெகட்டிவ் சார்ஜா மாறிடும். ஸோ திஸ் வி கால் இட் ஹாஸ் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். ரொம்ப சிம்பிள். ஸோ திஸ் வி கால் இட் ஹாஸ் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். புரியுதாம்மா? இது இந்த ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் கிளியரா இருக்கா? ஸோ இதுதான் நம்ம ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் சொல்லுவோம். பேசிக் டிஃபரன்ஸ் தான். ஸோ இதை ஷிஃப்ட் பண்றதுதான் நம்மளோட லோன் பேருக்கும் நம்மளோட பை பாண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் தான். ஓகே, இன்னொரு ஸ்ட்ரக்சர் போடலாமா? Okay, consider this is the structure. இதுதான் என்னோட ஸ்ட்ரக்சர். இது A, இது B question. ஓகே, இதான் என்னோட ஸ்ட்ரக்சர். இதுல ஃபர்ஸ்ட் அகைன் என்ன பார்க்கணும்? நம்மளோட லோன் பேர் யார்கிட்ட இருக்கும்? கார்பன் will not hold லோன் பேர். கார்பனோட வேலன்சி 4. அப்போ அதை பேஸ் பண்ணி இட் இஸ் சாட்டிஸ்ஃபைட், ரைட்? அப்போ யாருக்கு லோன் பேர் இருக்கும்? ஆப்வியஸ்லி நைட்ரஜன். 5 பாண்ட் இருக்கும். நைட்ரஜன் பொறுத்த வரைக்கும் 5 தான் வேலன்சி, ரைட்? வேலன்ஸ் எலக்ட்ரான் 5 இருக்கும். பட் 3 தான் பாண்டிங்ல இன்வால்வ் ஆகும். ரெண்டு வந்து லோன் பேரா இருக்கும். அப்போ 2 லோன் பேர் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் ஆகுமா? எஸ், இதை ஷிஃப்ட் பண்ணலாமா? ஸோ ஷிஃப்ட் பண்ணா எனக்கு என்ன வரும்? If I shift here, you will get a double bond here. So next structure will be CH3. Yes, so CH3. Then இங்க வந்துட்டு CH. Okay, so இங்க எனக்கு இந்த டபுள் பாண்டா ஷிஃப்ட் ஆச்சுன்னா ஆப்வியஸ்லி இங்க என்ன ஆகும்? எனக்கு இங்க அகைன் ஷிஃப்டிங் நடக்கும் இல்லையா? ஸோ CH இங்க டபுள் பாண்ட், இங்க CH இங்க டபுள் பாண்ட் NH2. ஆக்சுவலி இந்த மாதிரி தான் ஸ்ட்ரக்சர் வரும். அதுக்கப்புறம் இந்த பாண்ட் என்ன ஆகும்? இங்க ஷிஃப்ட் ஆகும், ரைட்? ஸோ இந்த பாண்ட் பாத்தீங்கன்னா இங்க ஷிஃப்ட் ஆகும். இப்போ ஷிஃப்ட் ஆச்சுன்னா எனக்கு என்னவா மாறிடும்? டபுள் பாண்டா இங்க ஷோ பண்ணும், ரைட்? அப்போ இங்க டபுள் பாண்ட் இருக்குமா? அப்போ இந்த டபுள் பாண்ட் என்ன ஆகும்? இங்க ஷிஃப்ட் ஆகும். அப்போ ஷிஃப்ட் ஆகும்போது ஃபைனலி யூ கெட் a நெகட்டிவ் சார்ஜ். டைரக்டா நான் நெகட்டிவ் போட்டுறவா? டைரக்டா நான் இங்க நெகட்டிவ் போட்டுறேன். ஸோ this is a resonating structure again. This is a resonating structure. Okay, இங்க ஷிஃப்ட் ஆனோடனே இங்க ஓகே லோன் பேர் ஷிஃப்ட் ஆகும்போது பாசிட்டிவ் வரும். அப்போ இந்த இடத்துலயுமே பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் வந்துடும். ஓகே, ஹியர் ஆல்சோ யூ கெட் a பாசிட்டிவ். ஓகே, நம்மளுக்கு பாசிட்டிவ் வரும். ஆனா இஃப் இட் ஷிஃப்ட் லோன் பேர் ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னா
யூ வில் கெட் பாசிட்டிவ். இதே நெகட்டிவ் சார்ஜ் ஷிஃப்ட் ஆச்சுன்னா அந்த பாசிட்டிவ் நம்ம போடக்கூடாது. அடுத்த கண்டிஷன்ல பார்க்கலாம். ஸோ இது கிளியரா இருக்கா? இஸ் இட் கிளியர்? பை அண்ட் லோன் பேர் கான்ஜுகேஷன் புரியுதா? அடுத்து போலாமா? கேன் வி மூவ் டு நெக்ஸ்ட் பார்ட்? ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பை அண்ட் நெகட்டிவ் கான்ஜுகேஷன். ஸோ அடுத்து பை அண்ட் நெகட்டிவ் கான்ஜுகேஷன். ஓகே, ஸோ பை அண்ட் நெகட்டிவ் கான்ஜுகேஷன். Okay, so next will be the pi and negative conjugation. இது எப்படி பாசிபிள் பாருங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி this is a structure. ஓகே, இப்போ எனக்கு என்ன இருக்கு? பை பாண்ட் இருக்கு, நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. So here I am having a pi bond and also a negative charge. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சருக்கு தான் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதனால ப்ராப்பரா கவனி. இங்க வந்துட்டு எனக்கு CH2 மைனஸ் இருக்கு, பை பாண்ட் இருக்கு, நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. இப்போ எப்படி மேம் ஷிஃப்டிங் நடக்கும்? உள்ள இருக்கிறது வெளியில போகுமா இல்ல வெளியில இருக்கிறது உள்ள போகுமா? எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் வரும். வெளியில இருக்கிறது எப்பவுமே உள்ள வராது. வெளியில இருக்கிற மாலிகுல் தான் ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்ப இது மைனஸா? இந்த மைனஸ் என்ன ஆகும்னா இங்க உள்ள ஷிஃப்ட் ஆகும். ஓகே, இந்த மைனஸ் பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு உள்ள ஷிஃப்ட் ஆகும். அப்ப இங்க ஷிஃப்ட் ஆச்சுன்னா எனக்கு என்னவா மாறிடும்? டபுள் பாண்டா மாறிடுமா? ஸோ யூ வில் கெட் அ டபுள் பாண்ட் ஹியர். என்னோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே, ஸோ இங்க டபுள் பாண்ட் வந்துடும், இங்க CH2. இங்க நெகட்டிவ் ஷிஃப்ட் ஆச்சு, பட் யூ ஷுட் நாட் மேக் அ சார்ஜ் ஹியர். ஏன் மேம் இங்க சார்ஜ் போட மாட்டோம்? ஆனா இங்க லோன் பேர் ஷிஃப்ட் ஆகும்போது சார்ஜ் போடுறோம், பட் நெகட்டிவ் ஷிஃப்ட் ஆகும்போது சார்ஜ் போட மாட்டோம். அப்படின்னா பிகாஸ் கார்பன் இஸ் ஆல்ரெடி பேலன்ஸ் இல்லையா? கார்பன் பேலன்ஸா தான் இருக்கு. நெகட்டிவ் சார்ஜ்ன்றது என்கிட்ட இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாமே நான் கொடுத்துட்டேன். அப்ப அந்த இடத்துல எனக்கு பிளஸ் சார்ஜ் நான் போடக்கூடாது. இதே லோன் பேர்ன்றது அந்த இடம் வந்து எனக்கு வேக்கண்டா மாறிடும், பேலன்ஸ்டா இருக்காது. ஐ மீன் அந்த இடத்துல காலியா இருக்கும். அப்போ நான் ஷிஃப்ட் ஆகும்போது அந்த லோன் பேர்ன்றது நான் பாசிட்டிவ் சார்ஜ் போடணும். இப்போ நைட்ரஜனுக்கு 5 வேலன்ஸ் சொல்றேன். அப்ப அந்த இடத்துல 3 தான் பாண்ட் ஃபார்ம் இருக்கு. அப்ப 2ன்றது அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான். அந்த வேலன்ஸ் எலக்ட்ரானை நான் கொடுத்துட்டேன். அப்போ எனக்கு என்ன அர்த்தம்? நான் என்னோட இடம் வந்து காலியா இருக்குன்னு அர்த்தம். அதை தான் நம்ம பாசிட்டிவ் சார்ஜை நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். எஸ், ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் புரியுதா? பக்கத்துல டபுள் பாண்ட் வரும். ஸோ ஹியர் யூ வில் கெட் அ மைனஸ், ஏன்னா இங்க ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே இந்த பாண்ட்ல எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை. ரைட், அடுத்த ஸ்ட்ரக்சர் பாருங்க. அகைன் இந்த பாண்ட் இந்த நெகட்டிவ் இங்க ஷிஃப்ட் பண்றேன். ஸோ இந்த நெகட்டிவை நான் இங்க ஷிஃப்ட் பண்றேன். திஸ் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச். ரைட், ஸோ இங்க நெகட்டிவ் ஷிஃப்ட் பண்றேன். அப்போ ஆப்வியஸ்லி இந்த இடத்துல இது நெகட்டிவா மாறிடும். இந்த பாண்ட்ல எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ தேர்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ தேர்ட் ஸ்ட்ரக்சர் வில் பி இது எதுவுமே சேஞ்ச் பண்ணல, CH2. ஓகே, ஸோ இந்த பாண்ட் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. இந்த நெகட்டிவா மேல போடுறேன். அப்போ ஆப்வியஸ்லி இங்க என்னவா வந்துடும்? நெகட்டிவா மாறிடும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி வருதுன்னு பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் வில் பி நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சரை இங்க அகைன் இங்க ஆப்வியஸ்லி இங்க நெகட்டிவ் வந்து இங்க பாண்ட் வந்துடும், இங்க ஒரு பாண்ட், இங்க ஒரு பாண்ட். அப்ப இந்த பாண்ட் பக்கத்துல வரதுனால இங்க லாஸ்ட் ஸ்ட்ரக்சர் என்னவா மாறிடும்? நெகட்டிவா மாறிடும். அப்ப எத்தனை ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் இருக்கு பாருங்க. ஸோ எத்தனை? 1 2 3 4 5. ஸோ வில் ஹேவ் 5 ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர், பை கான்ஜுகேஷன் சிஸ்டம். ஸோ பை கான்ஜுகேஷன் சிஸ்டம் புரியுதான்னு பாருங்க. இஸ் இட் கிளியர்? ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் பண்ணும்போது அடுத்த 1 2 3 4 5. ஸோ 5 ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். இதுதான் பை நெகட்டிவ் கான்ஜுகேஷன். நெகட்டிவ் ஷிஃப்ட் பண்ணும்போது சார்ஜ் போடக்கூடாது. லோன் பேரை ஷிஃப்ட் பண்ணும்போது எல்லாரும் என்ன நினைப்பீங்கன்னா நெகட்டிவ் லோன் பேரை சேம். நோ, லோன் பேரன்றது ஃப்ரீ எலக்ட்ரான். அந்த இடத்துல ஷிஃப்டிங் நடக்கும்போது யார் கொடுக்குறாங்களோ அந்த இடம் பாசிட்டிவா மாறணும். நெகட்டிவ் டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது அந்த இடத்துல நம்ம எந்த சார்ஜும் போடக்கூடாது. இந்த டிஃபரன்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்குவோம். இஸ் இட் கிளியர்? எஸ், கொஞ்சம் இன்டராக்ட் பண்ணலாம் இல்லையா? கிளியர்னா கிளியர் சொல்லுங்க, புரியலன்னா சொல்லுங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். கிளியரா இருக்கா? அட்டென்ட் பண்றவங்களே பேச மாட்டேங்கிறீங்க. எஸ், ஸோ நான் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இன்னைக்கு ஐ மீன் நம்மளுக்கு நீட்டோட அலாட்மெண்ட் வந்துருச்சு இல்லையா? இந்த அலாட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஸோ ஆஸ் யூ நோ இந்த டைம் வந்து நீட் ஸ்கோர் 715. எஸ், ஸோ 715
இதுல 7.5 ரிசர்வேஷன் ஒரு கேட்டகரி நம்மளோடது தனியா ஒதுக்கப்பட்டிருப்பாங்க, ரைட்? கவர்மெண்ட் ஸ்கூல். அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்கோரே பாத்தீங்கன்னா 705, ரைட்? அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸே பாத்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்கோர் 705. ஸோ இது ஒரு பெரிய ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா எல்லாரும் அந்த 7.5 ரிசர்வேஷன்ல 705 எடுத்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்கோர் எடுத்திருக்காங்க. எல்லாருமே படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ நீட்ன்றது எத்தனை பேர் இதுக்காக ஒர்க் பண்றாங்கன்னு பாருங்க. ஸோ எவ்வளோ பசங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி ஈவன் 7.5 ரிசர்வேஷன் இருந்தாலுமே அவங்களோட ஹார்ட் ஒர்க்கோட மார்க்ஸ் பாருங்களேன், 705. ஸோ ஃபர்ஸ்ட் மார்க்குமே 7.5 ரிசர்வேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 10 மார்க்ஸ் டிஃபரன்ஸ் தான். அப்போ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறாங்க. ஈவன் அது தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியம் செகண்டரி, பட் எவ்ரி ஒன் இஸ் புட்டிங் தேர் எஃபர்ட். ஸோ இதை ஒரு 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 பாசிட்டிவ் வைபா வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாரும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இன்னமும் வந்துட்டு ப்ராப்பரா நீட் படிக்கிறீங்கன்னா அதுக்கான டைமை கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. நீங்க 12th படிச்சுட்டு இருக்கீங்க, நீட்டுமே என்ன கிளியர் ஆகணும்னா பாசிபிளே இல்லை. நீங்க 12th நீட்டுக்கு தான் அதிகமா டைம் கொடுக்கணும். ஏன்னா இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் மைண்ட் செட்னா ஆப்வியஸ்லி 12th மார்க்ஸ் முக்கியம் தான். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் 12th நான் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க 100% ஆஃப் எஃபர்ட்டை நீங்க போடணும். அப்போதான் உங்களால கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஜஸ்ட் லைக் பேச்சு வாக்குல வந்துட்டு 12th நம்ம படிச்சிடலாம், மீன்வைல் நம்ம நீட்டும் படிச்சிடலாம்னா மார்க் வராது. 300 கூட தாண்டாது. நீங்க என்னதான் விழுந்து விழுந்து படிச்சாலுமே 300 கூட தாண்டாது. ஸோ அதனால டைம் வந்துட்டு அதிகமா ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. ஸோ டைம் வந்துட்டு ஈவினிங் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ரொம்ப டயர்டா தான் இருக்கும். பட் கிடைச்சா அந்த ஒரு ஹாப்பினஸ் நீங்க பாருங்க. இதுக்கான ஒர்க்கை நீங்க ப்ராப்பரா ஒரு பக்காவா நீங்க பண்ணீங்க அப்படின்னா தென் ஈஸியா நீங்க மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். அதனால கடைசியில படிச்சிடலாம்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் பயாலஜியை முடிங்க. அகைன் 360 மார்க்ஸ் எப்படி கேட்டாலுமே என்சிஆர்டி தவிர்த்து பயாலஜி கேட்கவே ஆப்ஷன் இல்லை இல்லையா? பயாலஜி உங்களோட ஃபிங்கர் டிப்ல வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பிசிக்ஸ் கஷ்டம்னு பார்க்காம ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். எல்லாரும் என்ன பிசிக்ஸ் வேண்டாம், பிசிக்ஸ் தான் உங்களுக்கு மார்க் ஸ்கோரிங் சப்ஜெக்ட். ஓகே, என்னதான் நீங்க விழுந்து விழுந்து கெமிஸ்ட்ரியும் பயாலஜி படிச்சாலுமே 500 மேல தாண்டாது நம்மளுக்கு. ஆமா தானே? பிசிக்ஸ் தான் உங்களுக்கு உங்களோட மார்க்ஸை பூஸ்ட் பண்ணும். அதனால ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ், ஈக்குவலா பிசிக்ஸ்க்கும் என்னோட கெமிஸ்ட்ரிக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் டாபிக் படிக்கிறீங்க, ரெண்டுக்குமே சேம் கம்பேர் பண்ணி படிங்க. தெர்மோடைனமிக்ஸ் சாப்டர் படிக்கிறீங்க, ரெண்டுலயும் வரும், கம்பேர் பண்ணி படிங்க. அதே மாதிரி பயோமாலிகூல்ஸ் வந்துட்டு கெமிஸ்ட்ரியில வரும், அது வந்து பயாலஜிக்கு கம்பேர் பண்ணி படிங்க. இந்த மாதிரி 3 சாப்டர் இதுலயே முடிஞ்சிருச்சு, கம்பேரிசன் பண்ணி படி. பிசிக்ஸ் 2 சாப்டர் முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் ஈஸி சாப்டர். ஃபர்ஸ்ட் ஈஸியானதெல்லாம் முடிச்சு தூக்கி போட்டுருங்க. எது கஷ்டமா இருக்கோ அது டைம் அதிகமா கொடுங்க. 1 மாசம் ஆனாலும் பரவாயில்ல, அதெல்லாம் பொறுமையா படிங்க. இப்போ கரண்ட் எலக்ட்ரிசிட்டி பாருங்க, பெரிய சாப்டர் தான். எலக்ட்ரிக் சார்ஜ் அதுவும் பெரிய சாப்டர் தான். அதுக்கு எல்லாமே நீங்க 1 month டைம் இல்லை 15 days டைம் கொடுத்தாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில ஆர்கானிக் தான் கொஞ்சம் பெருசா இருக்கும். அடுத்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட், எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, இதெல்லாம் மார்க் ஸ்கோரிங் டாபிக். இதுக்கு எல்லாமே கொஞ்சம் டைம் அதிகமா எடுத்து கொஸ்டின் சால்வ் பண்ணி ப்ராப்பரா படிங்க. ஓகே, ஸோ நீங்க ப்ராப்பரா படிச்சீங்க அப்படின்னா தென் யூ கேன் ஸ்கோர் அ குட் மார்க்ஸ். ஓகே, எல்லாரும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆன்லைன் கிளாஸ் தானே அட்டென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட பார்த்துக்கலாம் நினைக்காது. நேற்று சொன்ன டைலாக் தான் இன்னைக்கும் சொல்றேன். கிளாஸ் அட்டென்ட் பண்ணும் போதே நீங்க இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அதுக்கப்புறம் நம்ம படிச்சுக்கலாம். என்னதான் ப்ரோக்ராம் இருந்தாலுமே இந்த 2 hours கிளாஸ்க்காக, எப்படி நான் வந்துட்டு என்னதான் என்னோட இது இருந்தாலுமே இந்த 2 hours கிளாஸ்க்காக நான் பண்றேனோ அதே மாதிரி நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த 2 hours கம்பல்சரி உட்காந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிக்கணும். ஓகே, 2 hours வேற எந்த டீவியேஷனும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் எடுக்கிறேன், அந்த கொஞ்சம் கொஞ்சமானது ப்ராப்பரா படிங்க. ஓகே, 10th அடுத்து போலாமா? I hope is this clear? Yes. Okay, next move பண்ணலாமா? Okay. Okay, so next பாத்தீங்கன்னா என்ன இன்டராக்ஷன் பாத்தீங்கன்னா and pi and free radical conjugation or pi and positive charge. Next பாத்தீங்கன்னா pi and also positive charge conjugation. ஓகே, ஸோ பை அண்ட் பாசிட்டிவ் சார்ஜ் கான்ஜுகேஷன் இது எப்படி மேம் நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் வரும், எப்படி ஸ்ட்ரக்சர் பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். ஓகே, இதுல பாருங்களேன், பிளஸ் இருக்கு, டபுள் பாண்ட் இருக்கு. யாருக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க? இது வரைக்கும் பிளஸ்ஸே பார்க்கல. ஃப்ரீ பிளஸ்ன்றது டிஃபிஷியன்சி, கரெக்டா? ஸோ இட் இஸ் டிஃபிஷியன்சி, எலக்ட்ரான்ஸ் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அப்போ நான் கார்பனை பேலன்ஸ் பண்ணும்.
இங்க பை பாண்ட் இங்க ஷிஃப்ட் பண்ணலாமா? ஷிஃப்ட் பண்ணா எனக்கு என்னவா மாறிடும்? CH2 CH டபுள் பாண்ட் CH2. ஸோ இந்த இடத்துல எனக்கு என்னவா மாறிடும்? பாசிட்டிவா மாறிடும். எஸ், இதுதான் பை அண்ட் பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இது நீட்ல கேட்டிருக்காங்க. ஓகே, NH3+. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா NH3+. எஸ், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் பாசிபிளா? எஸ், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் பாருங்களேன். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா NH3+ இருக்கு, NH3 இங்க பாண்ட், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. பட் இப்போ இங்க வந்து பாசிட்டிவ் இருக்கு, இந்த இடத்துல எனக்கு பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் இருக்கு. அப்போ இங்க இருக்கிற பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகுமா? ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரக்சர் போடுறேன். இந்த பாண்ட் என்ன ஆகும்? இங்க ஷிஃப்ட் ஆகுமா? NH, ரைட்? இந்த இடத்துல பிளஸ்ஸா மாறிடும். நைட்ரஜன் will be in trivalent. நம்ம நைட்ரஜன்ன்றது 3 bonds பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வரும், ரைட்? நைட்ரஜன்ன்றது இட் இஸ் 3 bond based. ஓகே, ஸோ நைட்ரஜன்ன்றது 3 bond பேஸ் பண்ணி தான் வரும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் பென்டாவேலண்ட். நைட்ரஜன்ன்றது பென்டாவேலண்டா இருக்கு. பென்டாவேலண்ட் என்னது? 5 பாண்ட் பேஸ் பண்ணி வரும். 5 பாண்ட் ஸ்ட்ரக்சர் பாசிபிலிட்டிஸ் இருக்கா? அப்போ இதுக்கு ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் பாசிபிளே இல்ல. ஸோ ஹியர் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் இஸ் நாட் பாசிபிள் இன் திஸ். வை? பிகாஸ் நைட்ரஜன்ன்றது ட்ரைவேலண்ட், 3 பாண்டா ஃபார்ம் பண்ண 2 லோன் பேரா ஃபார்ம் ஆகும். பட் இதுல 5 பாண்ட்ஸ் இருக்கு, 3 ஹைட்ரஜன் 2 பாண்ட் இருக்கு பாருங்க. ஸோ இட் இஸ் நாட். அப்போ இதுக்கு வந்து வேலிட் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் இல்ல. பாசிட்டிவ் சார்ஜ்ன்றது இது எப்படி இருக்கு? லோக்கலைஸ்டா தான் இருக்கும். இட் வில் பி லோக்கலைஸ்ட், ஒரே இடத்துல தான் இருக்கும். அப்போ பாசிட்டிவ் சார்ஜ்ன்றது அப்படியே தான் இருக்கும். எந்த ஷிஃப்டிங்கும் ரெசனன்ஸும் பாசிபிள் இருக்காது இதுல, ரைட்? இதுதான் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துருந்துச்சு நீட்ல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் எல்லாத்துக்குமே வராது. ஸோ இந்த மாதிரி சில ஸ்ட்ரக்சருக்குலாம் பாசிபிலிட்டிஸ் இல்லை பாருங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வில் பி தி 5th ஸ்ட்ரக்சர், பை அண்ட் சிங்கிள் எலக்ட்ரான்ஸ். அப்போ இதை நம்ம என்ன சொல்லலாம்? ஃப்ரீ ரேடிக்கல் கான்ஜுகேஷன். ஓகே, கான்ஜுகேஷன். ஓகே, வாட் இஸ் ஃப்ரீ ரேடிக்கல்? ஃப்ரீ ரேடிக்கல்னா ஒரு பாண்ட் இருக்கு, 2 பாண்ட் இருக்கிறது இட் இஸ் பாண்ட் இல்லையா? 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறது பாண்ட். அப்போ ஒரே ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்? ஃப்ரீ ரேடிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸ் டேக் an example of பாருங்க, இந்த மாதிரி ஒரு பாண்ட்ஸ் இருக்கு, ரைட்? ஸோ இப்படி ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இதுல எப்படி மேம் எனக்கு ஷிஃப்டிங் நடக்கும்? இதுல எப்படி ஷிஃப்டிங் நடக்கும் அப்படின்னா, பாண்ட் கண்டெய்ன்ஸ் 2 எலக்ட்ரான். அப்போ ஒரே ஒரு எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு. அப்போ இதுல ஷிஃப்டிங் எப்படி நடக்கும்னு பாத்தீங்கன்னா, இதுல ஷிஃப்டிங் எப்படி நடக்கும்னா, அப்போ இங்க நான் என்ன பண்றேன்? பாண்டா ஃபார்ம் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர், இந்த எலக்ட்ரான்ஸும் இங்க இருக்கிற ஒரு எலக்ட்ரான்ஸும் என்ன ஃபார்ம் பண்ணும்? பாண்டா ஃபார்ம் பண்ணும். ஃபர்ஸ்ட் நான் மாத்திரம் பாருங்க. அப்போ எனக்கு என்னவா ஃபார்ம் ஆகும்? இங்க என்னோட ஸ்ட்ரக்சர் இங்க டபுள் பாண்டா ஆயிடும், இங்க CH2, ரைட்? ஓகே, இப்போ ஒரு எலக்ட்ரான் தான் நான் கொடுத்துருக்கேன். இங்க ஒரு எலக்ட்ரான், இங்க எலக்ட்ரான் சேர்ந்து, அப்போ இன்னொரு எலக்ட்ரான் காலியா தானே இருக்கும். ஹியர் த ஃப்ரீ ரேடிக்கல் எக்ஸிஸ்ட். ஃப்ரீ ரேடிக்கல் இருக்கும். இந்த பை பாண்ட், இந்த பை பாண்ட்ல எந்த சேஞ்சஸும் இல்லை. ஓகே, அடுத்த ஸ்ட்ரக்சர் பாருங்க. அடுத்த ஸ்ட்ரக்சர் அகைன் இங்க ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் இருக்கு. அப்போ இங்க ஒரு பாண்டோ இதோட பாண்டோ எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? பை பாண்டா ஃபார்ம் ஆகும். செகண்ட் ஸ்ட்ரக்சர் வில் பி, ஓகே, இங்க ஒரு பை பாண்ட், இங்க ஒரு டபுள் பாண்ட், இங்க CH2, இந்த பாண்ட் இட் வில் ரிமைன்ஸ் as it is. அப்போ இங்க என்னவா இருக்கு? here you will have a structure, ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்கு, ஃப்ரீ ரேடிக்கல் இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர், இங்க இருக்கிற எலக்ட்ரான்ஸும் இங்க இருக்கிற எலக்ட்ரான்ஸும் இங்க இருக்கிற எலக்ட்ரான்ஸும் சேர்ந்து பை பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அப்போ அடுத்த ஸ்ட்ரக்சர் பாருங்க, இங்க ஒரு எலக்ட்ரான், ரைட்? இங்க ஒரு எலக்ட்ரான், இங்க டபுள் பாண்ட், இங்க CH2. ஓகே, இந்த இங்க பாத்தீங்கன்னா பை பாண்ட், சாரி இடத்தை மாத்திட்டேன். இங்க பாத்தீங்கன்னா இங்க டபுள் பாண்ட் CH2. ஓகே, இங்க ஒரு பாண்ட் வந்துருச்சு, இங்க ஒரு பாண்ட். அப்போ ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் மட்டும் சேஞ்ச் இருக்குல்லையா? இது வந்துட்டு இங்க வந்து. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் அகைன் ஆப்வியஸ்லி இங்க ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் இருக்கு. அப்போ உள்ள வெளியில இருக்கிற என்னோட பை பாண்ட் இங்க வந்து பை பாண்டா ஃபார்ம் பண்ணும். ஸோ என்னோட பென்சின் இங்க ஒரு பாண்டு, இங்க ஒரு பாண்ட், இங்க ஒரு பாண்ட், ரைட்? அப்போ இங்க லாஸ்ட்ல என்ன ஆயிடும்? எனக்கு சேம் லைக் திஸ்
you will get a free radical. அப்ப எத்தனை possibilities இருக்கு? 1 2 3 4 5. So 5 resonating structure is possible. இத தான் நம்ம என்ன சொல்லுவோம்? pi and free radical conjugation. Free radical என்றது it is a single electron. ஒரே ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். எப்பவுமே டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு 2 எலக்ட்ரான்ஸ் தேவை. ஆனா என்கிட்ட ஒரே ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? பக்கத்துல இருக்கிற கார்பன் பாண்ட் டபுள் பாண்ட் ஹோல்ட் பண்ணது இல்லையா, அவங்க கிட்ட இருந்து ஒரு எலக்ட்ரானை வாங்கிட்டு டபுள் பாண்டா நான் ஃபார்ம் பண்ணுவேன். ஓகே, ஃப்ரீ ரேடிக்கல் என்பது சிங்கிள் எலக்ட்ரான். அகைன் இட் இஸ் ஆல்சோ an incomplete octet தான். ஓகே, இதுவுமே எலக்ட்ரான் டிஃபிஷியன்சி தான். இட் இஸ் ஆல்சோ an incomplete octet, ரைட்? இது ஒரு கான்ஜுகேஷன், pi and free radical conjugation. ஓகே, இஸ் திஸ் கிளியர்? இந்த ஸ்ட்ரக்சர் புரியுதான்னு பாருங்க. பார்க்க பெருசா இருக்கானா ஒண்ணுமே இல்ல, ஷிஃப்டிங் தான், எல்லாமே எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் தான், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் வில் பி ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா என்னோட லோன் பேர் இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், ஓகே, அண்ட் ஆல்சோ வேக்கன்ட் ஆர்பிட்டல் எல்லாமே இருக்கும். அடுத்த ஸ்ட்ரக்சர் ஒருத்தவங்க மட்டும் தான் சொல்றீங்க, கிளியர். Thank you so much. Okay, so you are listening to my class. Okay, so next structure பாத்தீங்கன்னா என்னோட 6th structure, lone pair and negative ஒரு pair plus and vacant orbital. Vacant orbital னா என்னது மேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, it is an empty space. Vacant orbital என்றது it is an empty space. Okay, இந்த empty space-உம் பாத்தீங்கன்னா it is also a deficiency. Empty space-நாலுமே இது ஒரு deficiency தான். இதுக்கு எப்படி மேம் ஸ்ட்ரக்சர் வரும்? இதுல எப்படி பாசிபிலிட்டிஸ் இருக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ CH2OH இது பிளஸ். ஓகே, அப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கொடுத்தாங்கன்னா ரெசனன்ஸ் பண்ணணும். எப்படி பண்ணலாம்? இங்க டிஃபிஷியன்சி இருக்கு, இந்த பக்கத்துல இருக்க ஆட்டம்க்கு எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்கு. அப்ப என்னோட ஸ்ட்ரக்சர் இதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாமா? இது என்ன ஆகும்? லோன் பேர் ஷிஃப்ட் ஆகுமா? இப்போ CH2 டபுள் பாண்ட் OH. as I said, லோன் பேர் ஷிஃப்ட் ஆச்சுன்னா அந்த இடம் எனக்கு என்னவா மாறிடும்? பாசிட்டிவா மாறிடும். இதே நெகட்டிவ் சார்ஜ் ஷிஃப்ட் ஆச்சுன்னா அந்த இடத்துல சார்ஜ் நம்ம போடக்கூடாது. ஓகே, லோன் பேர் ஷிஃப்ட் ஆச்சுன்னா பாசிட்டிவ் வந்துடும். ஓகே, இதே நெகட்டிவ் சார்ஜ் ஷிஃப்ட் ஆச்சுன்னா அங்க பாசிட்டிவ் நம்பர் போடக்கூடாது. ஓகே, கிளியர்? இஸ் இட் கிளியர்? தென் அவ்வளவுதாமா. ஸோ தீஸ் ஆர் தி பாசிபிலிட்டிஸ். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரெசனன்ஸோட பாசிபிலிட்டிஸ். ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ரெசனன்ஸ். இந்த மாதிரி 6 ஸ்ட்ரக்சர் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னே பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சப்போஸ் பாசிட்டிவ் இல்லை மேம் அப்படின்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஷிஃப்டிங் பண்ணலாம். பை பாண்ட் இருக்கு அப்படின்னா வெறும் பை பாண்ட் இருந்துச்சுன்னா டைரக்டா பை பாண்ட் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். லோன் பேரும் இருக்கு, பை பாண்ட் இருக்குன்னா லோன் பேருக்கு தான் நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன். லோன் பேர் தான் ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் நடக்கும். ஓகே, இதே பாசிட்டிவ் லோன் பேர் இருக்கும்போது பாசிட்டிவ் தான் ஃபர்ஸ்ட் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி பார்க்கணும். யாருக்கு தேவை இருக்கு ஃபர்ஸ்ட் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுங்க. தேவையில்லாத இடத்துல நம்ம எங்க வேணா நம்ம மாத்திக்கலாம். அண்ட் so அவ்வளவுதான்மா. so these are the resonating structure. yes ma'am. okay, done. okay, so next பாத்தீங்கன்னா okay, rules for deciding stability of resonance. okay, next part பாத்தீங்கன்னா அடுத்த பார்ட் போலாமா? next பாத்தீங்கன்னா stability of a resonance structure. எதை வச்சு நான் டிசைட் பண்றேன் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்? இதை பேஸ் பண்ணி கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க. எப்படி மேம் டிசைட் பண்றது என்னோட ஸ்டெபிலிட்டியை? ஓகே, பெரும்பாலும் இதுல இருந்தும் கொஸ்டின் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, ரொம்ப டீட்டெயிலா நடத்துறேன் ஏன்னா இதுல கொஸ்டின்ஸ் வரதுக்கு அதிகமா சான்சஸ் இருக்கு. இந்த பாட்டு நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஜிஓஸ்ல இந்த பாட்டு தான் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுறீங்க. இந்த பாட்டை ஸ்கிப் பண்ணாதீங்க. கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸி தான், பட் நீங்க கான்செப்டை ப்ராப்பரா படிச்சீங்கன்னா ஈஸி. ரூல்ஸ் ஃபார் டிசைடிங் stability of resonating structure. okay, first rule பாத்தீங்கன்னா இங்க எழுதுறேன். octet rule யார் satisfy பண்றாங்களோ they are stable. what is octet rule? octet rule என்னதுமா? so what is the octet rule? yes, so what is octet rule? octet ன்றது bond-ஐ satisfy பண்றதா ஆக்டேட் இல்லையா? அப்போ யார் ஃபர்ஸ்ட் யார் ஆக்டேட் ரூலை சாட்டிஸ்ஃபை பண்றாங்களோ they are more stable. ஓகே, அடுத்து நான் போலார் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் is more stable. நான் போலார் resonating structure is more stable.
than polar. போலாரை விட நான் போலார் ரொம்ப ஸ்டேபிள். ஓகே, இது ஒரு ஸ்ட்ரக்சர்ல நம்ம பார்க்கலாம், ஒவ்வொரு கண்டிஷன்ல பார்க்கலாம். செகண்ட் கண்டிஷன். தேர்ட் கண்டிஷன் பாத்தீங்கன்னா எஸ் ஓகே. தேர்ட் கண்டிஷன் பாத்தீங்கன்னா சப்போஸ் இஃப் த ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் இஸ் சார்ஜ், என்னோட ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா இஃப் இட் இஸ் சார்ஜ், தென் negative charge will be more stable than positive charge. Negative charge யார்கிட்ட எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் கிட்ட இருக்கு. இந்த நெகட்டிவ் சார்ஜ் பார்த்தா எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் கிட்ட இருக்கீங்க அப்படின்னா தென் இஃப் த நெகட்டிவ் சார்ஜ் கண்டெய்ன்ஸ் ஓகே எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் நெகட்டிவ் சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா தென் இட் வில் பி மோர் ஸ்டேபிள். ஸோ அது வந்துட்டு மோர் ஸ்டேபிளா இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து தேர்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓகே அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் இன் விச் அன்லைக் சார்ஜஸ் ஆர் அட் மினிமம் செப்பரேஷன். ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் ஆர் அட் அன்லைக் சார்ஜஸ் at minimum separation and like charges in maximum separation. So like charges at maximum separation are stable. நான் ஷார்ட்டா எழுதுறேன். Okay, maximum separation are stable. Okay, so I have given 4 condition. Okay, 4 condition கொடுத்திருக்கேன். எப்படி வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியுதா? இந்த பாயிண்ட்ஸ் தான் தெரியுதா? ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்கா? ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்கா? ஓகே, இது மட்டும் பாத்துக்குங்க. நெக்ஸ்ட் எழுதும்போது ப்ராப்பரா எழுதுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எழுதும்போது ப்ராப்பரா எழுதுறேன். ஃபர்ஸ்ட் ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன். கொஸ்டின் பேஸ் பண்ணி பார்க்கலாம். அரேஞ்ச் தி ஸ்டெபிலிட்டி ஆர்டர். ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின்ல என்ன பார்க்கலாம்னா ஸ்டெபிலிட்டி ஆர்டரை அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க. ஓகே, ஸோ கன்சிடர் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர். ஓகே, இது பேலன்ஸ்டா இருக்கு. ஓகே, அடுத்து பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர். ஓகே, சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் ஸ்ட்ரக்சர். இது செகண்ட் ஸ்ட்ரக்சர். தேர்ட் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா சோ தேர்ட் ஸ்ட்ரக்சர் will be ஓகே, இதுதான் என்னோட தேர்ட் ஸ்ட்ரக்சர். ஓகே, பார்க்கலாமா? ஒண்ணுனா பார்க்கலாமா? சோ இதுல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொன்னேன்? கம்ப்ளீட் ஆக்டேட். ஹூ இஸ் இன் கம்ப்ளீட் ஆக்டேட்? இதுல யாருமா கம்ப்ளீட் ஆக்டேட்டா இருக்கா? இதுல யார் கம்ப்ளீட் ஆக்டேட்? வாட் இஸ் கம்ப்ளீட் ஆக்டேட்? கம்ப்ளீட் ஆக்டேட் நான் எப்படி நான் டிசைட் பண்றது அப்படின்னா பேலன்ஸ்டா இருக்கணும். கார்பன் பேலன்ஸ்டா இருக்கா? அப்ப இதை நான் என்ன சொல்லலாம்? ஓகே, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருந்தேன்? கம்ப்ளீட் ஆக்டேட். அப்போ இட் இஸ் கம்ப்ளீட். கார்பன் இட் ஹேசிங் 4 பேலன்ஸ். அப்போ இது கம்ப்ளீட் ஆக்டேட். ஓகே, and this is also carbon has 4 valency. This is also complete octet தான். இது பாத்தீங்கன்னா incomplete octet. ஏன்னா கார்பனுக்கு 3 வேலன்சி தான் இருக்கு. அப்போ incomplete octet. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் புரியுதா? வேலன்சியை சாட்டிஸ்ஃபை பண்றதா கம்ப்ளீட் அண்ட் இன்கம்ப்ளீட். இதுல 4 பாண்ட், இதுல பாண்ட் வந்துட்டு கம்மியா இருக்கு. அப்போ இது வந்து இன்கம்ப்ளீட் பாண்ட். அடுத்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்னு சொன்னேன்? non-polar resonating structure. Polar, non-polar. What is polar and what is non-polar? போலார்னா என்ன? போலார்னா தண்ணியில கரைஞ்சிரும். ஆமா தானே? போலார் இங்க சார்ஜஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்ப அந்த இடத்துல என்ன ஆகும்? வாட்டர் கூட இன்டராக்ட் ஆகி நம்மளுக்கு டிசால்வ் ஆகும் இல்லையா? இதுல சார்ஜஸ் இல்ல. அப்போ this we call it as non-polar. இது வந்து non-polar. அப்போ ரெண்டு கம்ப்ளீட் இருக்கிறதுனால இப்போ இதுல யார் ஸ்டேபிள்? இப்போ இன்கம்ப்ளீட்ன்றது கடைசி வந்துருச்சு. இப்போ இது ரெண்டு பேரும் ஸ்டேபிள். இப்போ இதுல கம்பேர் பண்ணும்போது இது ஒண்ணு போலாரா நான் போலார். இப்போ இது பாருங்க சார்ஜ் இல்ல. அப்போ this we call it as non-polar. அப்ப இத நம்ம என்ன சொல்லலாம்? போலார் சொல்லலாமா? who will be the stable one? இப்போ யார் இதுல ஸ்டேபிளா இருப்பா? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேபிளா இருப்பா. எனக்கு தேர்ட் கண்டிஷன் போகணும் தேவையில்லை. ஏன்னா இதுலயே எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ who will be the stable one? So first, second and this will be the stability order for this question. Is this clear? Clear-ஆ இருக்கான்னு பாருங்க. Yes.
இதே மாதிரி அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? செகண்ட் क्वेश्चन பாருங்க. CH2 செகண்ட் क्वेश्चन பாருங்க. CH2 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் O மைனஸ். அடுத்து பாத்தீங்கன்னா CH2 நெகட்டிவ் சார்ஜ் சிங்கிள் பாண்ட் CHO, ரைட்? ஸோ CHO இங்க வந்து டபுள் பாண்ட் வந்துடும். இங்க டபுள் பாண்ட். ஓகே, இப்போ இது ரெண்டுத்துலயும் பாருங்க. இங்க இது ரெண்டுத்துலயுமே ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் ஆக்டேட்டா, இஸ் இட் கம்ப்ளீட் ஆக்டேட்டா இருக்கு. ரெண்டுத்துலயுமே வந்து சார்ஜஸ் இருக்கு போலார். ரெண்டுத்துலயும் பாருங்க, இஃப் சார்ஜ் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் ஆர் சார்ஜ், தென் நெகட்டிவ் சார்ஜ் electronegative atom will have more stable. Electronegative atom, which is electronegative ma? Fluorine, oxygen, nitrogen, carbon and sulfur இல்லையா? இதான ஆர்டர் நான் சொல்லியிருந்தேன் எலக்ட்ரோநெகட்டிவ். இப்போ இதுல ரெண்டுத்துலயுமே பாருங்க, ஆக்சிஜன் கிட்ட நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, இங்க கார்பன் கிட்ட நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. இப்போ யாருக்கு எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டமா இருக்கு? ஆக்சிஜன் ஆர் கார்பன்? ஆப்வியஸ்லி கார்பனை விட ஆக்சிஜன் இட் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். அப்போ இதான ஸ்டேபிள். புரியுதா? அப்போ எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் is having negative charge. அப்போ this one will be the stable one. இதான் நம்ம என்ன சொல்லுவோம்? This one will be the stable one. So negative charge on negative charge on electronegative atom is more stable. Okay, இதனால இங்க நான் இந்த பாயிண்ட் இங்க எலக்ட்ரோநெகட்டிவ் ஷார்ட்டா எழுதிருக்கேமா. எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் கிட்ட யாருக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கோ that will be the more stable. இத பேஸ் பண்ணி நமக்கு क्वेश्चन வரும். ரெசனேட்டிங் ஸ்டெபிலிட்டி ஆர்டர்ல கேட்பாங்க. இஸ் இட் கிளியர்? இஸ் இட் கிளியர்? புரியுதா? எஸ். can I move to next part? இந்த நாலு கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ஸ்டெபிலிட்டி ஆர்டர் வரும். can I move to next part? அடுத்து போலாமா? அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக், அரோமேட்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அரோமேட்டிசிட்டி, what is aromaticity, aromatic, non aromatic, anti aromatic, அதெல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகே, சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெசனன்ஸ் இப்ப முடிஞ்சிருச்சு. இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு அரோமேட்டிக்கா அண்ட் நான் அரோமேட்டிக்கா ஆன்டி அரோமேட்டிக்கா பேஸ் பண்ணி நம்மளுக்கு क्वेश्चन வரும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அரோமேட்டிசிட்டி. aromatic or no anti aromatic ரெண்டு கண்டிஷன் இருக்குமா. சோ இந்த ரெண்டு கண்டிஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ will have two condition. என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் அரோமேட்டிக் என்ன கண்டிஷன், ஆன்டி அரோமேட்டிக் என்ன கண்டிஷன். ஃபர்ஸ்ட் அரோமேட்டிக் பார்க்கலாமா? அரோமேட்டிக். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா ஆன்டி அரோமேட்டிக். ஓகே, சோ எப்படிலாம் வந்துட்டு நம்மளுக்கு இதுல क्वेश्चन வரும். क्वेश्चन கேட்பாங்க, ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுத்துட்டு அரோமேட்டிக்கா நான் அரோமேட்டிக்கா ஆன்டி அரோமேட்டிக்கா கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டுத்துலயுமே காமனான வேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா சைக்ளிக். இதுமே சைக்ளிக்கா இருக்கும், இதுமே சைக்ளிக்கா தான் இருக்கும், இதுமே சைக்ளிக்கா தான் இருக்கும். ஓகே, சைக்ளிக். அடுத்து இதுமே பிளேனார் and this is also planar. ஓகே, பாருங்க ரெண்டுத்துமே சேம் கண்டிஷன், சைக்ளிக் and also planar. தேர்ட் பாத்தீங்கன்னா it is completely conjugated. completely conjugated. இதுமே பாத்தீங்கன்னா completely conjugated. ஓகே, next it follows Huckel rule. Okay, Huckel rules follow பண்ணும். What is Huckel rule ma'am? ரெண்டுத்துமே Huckel ruleன்றது it is different. என்ன Huckel rule இருக்கு? It must have 4n plus 2 electrons. இது எப்படி இருக்கும்னா 4n plus 2 pi electrons. ஓகே, இதுக்கு பாத்தீங்கன்னா 2 pi electrons. ஓகே, சோ இதுக்கு என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா கண்டிஷன் 2 pi electrons. சாரி 2 pi ல 4 pi. ஓகே, சோ 4 pi n electrons. இதுதான் வந்துட்டு ஆன்டி அரோமேட்டிக். ஓகே, அரோமேட்டிக் பாத்தீங்கன்னா 4n plus 2 pi electron. ஆன்டி அரோமேட்டிக் பாத்தீங்கன்னா 4n pi electron. 4n pi electrons. ஓகே, இது எப்படி மேம் நம்மளுக்கு கண்டிஷன் வரும் அப்படின்னா, இது எப்படி क्वेश्चन வரும்னா இதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம் எப்படி क्वेश्चन வரும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னோட வேல்யூ 1 2 3 இருக்கும்.
ஓகே சோ இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா then we call it as non aromatic aromaticன்றது ரெண்டுமே எதுவுமே வராது கம்ப்ளீட்லி கான்ஜுகேட்டடா இருக்காது கான்ஜுகேட் சிஸ்டமா இருக்காது அதெல்லாமே வந்து கான்ஜுகேட் ஆன்டி அரோமேட்டிக் சாரி நான் அரோமேட்டிக் அப்படின்னு சொல்லுவோம் क्वेश्चन பார்க்கலாமா ஓகே சோ இதுல ஒவ்வொரு क्वेश्चनா பார்க்கலாம் எப்படி क्वेश्चन வருதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் compound cyclic planar okay so conjugated system okay then type number of electrons type of compound okay பார்க்கலாமா okay first பாத்தீங்கன்னா compound cyclic planar okay so cyclic planar அதுக்கப்புறம் resonance cyclic resonance இன்னொரு டைப் பாத்தீங்கன்னா number of pi electrons and also type okay so ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரா பார்க்கலாமா எது எப்படி நம்ம செக் பண்ணுவோம் இந்த கண்டிஷன்ல satisfy ஆச்சுனா then I can say it as aromatic or anti aromatic ஒரு क्वेश्चन பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் क्वेश्चन okay what is this இது நம்ம என்ன சொல்லலாம் ட்ரையாங்கிளா இங்க நான் இதுல பாசிட்டிவ் சார்ஜ் ஹோல்ட் பண்றேன் and here I have a double bond here okay இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா சைக்ளிக்கா அப்படினு கேக்குறாங்க is this cyclic closedா இருக்கா சைக்ளிக்கா இருக்கா yes first one is cyclic planar-ஆ இருக்கா planar-ன்றது trigonal planar இல்லையா yes it is also a planar resonance-ன்றது conjugated system-ஆ இருக்கா இது கான்ஜுகேட் சிஸ்டம் parallel p orbital இங்க பை இருக்கு இங்க சிக்மா இங்க அகைன் இந்த மாதிரி ரொட்டேஷனா தான் பண்ணணும் அப்போ பை சிக்மா பை சிக்மா ஓகே ரெண்டு சிக்மா இருக்கு மேம் அப்படின்னா அந்த மாதிரி இல்ல ட்ரையாங்கிளுக்கு ஒரே ஒரு பாண்ட் இருந்தா போதும் ஆமா தானே அப்போ ஒரு அப்படி இந்த மாதிரி ரவுண்டா இந்த மாதிரி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல பண்ணுங்க பை சிக்மா பை அண்ட் சிக்மா இந்த மாதிரி வருது இல்லையா சோ அகைன் இட் இஸ் ஆல்சோ ரெசனன்ஸ் நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ் கேக்குறாங்க எத்தனை பை எலக்ட்ரான்ஸ் இதுல இருக்கு how many pi electrons எத்தனை இருக்கு ரெண்டு தான் இருக்கு ஆமா தானே ஒரு பாண்ட்ல ரெண்டு இருக்கு அப்போ 2 pi electrons ஓகே இப்போ aromatic or anti aromatic எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா அரோமேட்டிக்கும் இந்த கண்டிஷன் தான் நான் ஆன்டி அரோமேட்டிக் இந்த கண்டிஷன் தான் ஃபர்ஸ்ட் நான் செக் பண்ணி பார்க்கறேன் 4n plus 2 electrons ஆமா தானே இப்போ இதுல எனக்கு எப்படி ஈக்குவேட் பண்ணும் 2 எனக்கு 2 வரணும் ஆன்சர் என்ன போட்டா எனக்கு 2 வரும் இப்போ என்ன போட்டா நான் இதுக்கு 2 வரும் எஸ் சோ இப்போ 2 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கு இப்போ 2 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு அப்போ 4 into 0 plus 2 electrons போடலாமா is equal to 2 அப்போ 2 pi electrons is equal to 2 pi electrons ரெண்டுமே பேலன்ஸா இருக்கா அப்போ it is equally balanced ஏனா இங்க நான் 1 0 போட்டா எனக்கு என்ன வருது I am getting 2 right அப்போ LHS equal to RHS அப்போ இத வச்சு நான் ஈக்குவேட் பண்ணனும் என்னோட ஹக்கல்ஸ் ரூல்ஸ் வச்சு நான் ஈக்குவேட் பண்ணனும் ஈக்குவலா வருது இல்லையா சோ இட் இஸ் ஒபேயிங் ஹக்கல்ஸ் என்னோட அரோமேட்டிக் கான்செப்ட் அப்போ இந்த டைப் நம்ம என்ன சொல்லலாம் we call this as an aromatic compound இது நம்ம என்ன சொல்லலாம் we call this as an aromatic condition இத நம்ம aromatic structure அப்படினு சொல்லலாம் yes this is aromatic அடுத்து போலாமா so next அடுத்த structure okay இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குமா இப்போ இதுல ஃபர்ஸ்ட் அகைன் சைக்ளிக்கா பாருங்க க்ளோஸ்டா இருக்கு எஸ் இட் இஸ் சைக்ளிக் எஸ் இது வந்து சைக்ளிக்கா இருக்கு ஓகே சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிளேனாரா இருக்கான்னு கேக்குறாங்க இஸ் இட் பிளேனார் எஸ் இட் திஸ் இஸ் ஆல்சோ பிளேனார் ரெசனன்ஸா இருக்கா பை பாண்ட் சிக்மா பை இந்த ரொட்டேஷன்ல பாருங்க எஸ் இட் இஸ் ஆல்சோ ரெசனன்ஸ் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு எத்தனை பைல எத்தனை எலக்ட்ரான்ஸ் 2 பை இருக்கு அப்போ 4 பை எலக்ட்ரான்ஸா ஓகே இப்போ சப்போஸ் நான் 4n plus 2 எலக்ட்ரான்ஸ் எடுக்கிறேன் 4 வருதுன்னு நினைச்சுங்க சப்போஸ் நீங்க 0 போட்டா 2 வந்துருச்சு இங்க நான் 1 போட்டா எனக்கு என்ன வரும் 6 தான வரும் அப்ப ஹக்கல்ஸ் ரூல்ல இது அரோமேட்டிக் காம்பவுண்ட் நம்ம சொல்ல மாட்டோம் because it is not satisfying my ஹக்கல்ஸ் ரூல் அரோமேட்டிக் பண்ண முடியல அப்போ ஆன்டி அரோமேட்டிக் பண்ணலாமா சோ ஆன்டி அரோமேட்டிக்ன்றது 4n பை எலக்ட்ரான்ஸா எத்தனை இருக்கு 4 இப்போ என்னோட வேல்யூ 1 போட்டா எனக்கு 4 வருமா 4 into 1 pi electrons will be 4 ஆன்சர் வந்து 4 equal to 4
So it is anti-aromatic. It is anti-aromatic. பாருங்க ஃபர்ஸ்ட் aromatic கண்டிஷன் போட்டு பாருங்க. வரலன்னா அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு ஆன்டி அரோமேட்டிக் ட்ரை பண்ணுங்க. ரெண்டுமே இல்லைனா தான் நம்ம என்ன பண்ணணும்? We should go with non-aromatic. ஓகே, shall we move to next part? இன்னொரு क्वेश्चन சால்வ் பண்ணலாமா? ஓகே, ஒரு கஷ்டமான क्वेश्चन கொடுக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க உள்ள. ஓகே, ஒரு பைரன் மாதிரி. ஓகே, உள்ள வந்துட்டு ஆக்சிஜன் 2 எலக்ட்ரான்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எப்படி மேம் நான் செக் பண்றது? இது எப்படி நம்ம செக் பண்றதுன்னா அகைன் சேம் கண்டிஷன் தான். சைக்ளிக்கா இருக்கா? எஸ் இட் இஸ் சைக்ளிக். This is planar. Yes, it is planar. Resonance pi sigma. Yes, it is resonance. And எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு பாருங்க. பை பாண்ட்ன்றது 1 2 3 4 இருக்கு. பிளஸ் லோன் பேர் உள்ள என்னோட ஆக்சிஜனுக்கு 4 லோன் பேர் இருக்கா? 2 லோன் பேர் உள்ள இருக்கும், 2 லோன் பேர் வெளில இருக்கு. அப்போ அந்த லோன் பேரும் நம்ம கன்சிடர் பண்ணணும். தட் இஸ் ஆல்சோ an எலக்ட்ரான் தான். அப்போ டோட்டல் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? இங்க லோன் பேர்ல எதுவுமே இல்ல. இங்க பாசிட்டிவ் இருந்துச்சு, இங்க பாசிட்டிவ் இருந்துச்சு. அதனால நான் அதை கன்சிடர் பண்ணல. இதே நெகட்டிவ் இருந்துச்சுன்னா அந்த எலக்ட்ரான்ஸை நம்ம கன்சிடர் பண்ணணும். இப்போ இங்க லோன் பேர் இருக்கு. அப்ப எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு டோட்டலா? 6 pi எலக்ட்ரான்ஸ். ஓகே, இப்போ நீங்க போடுங்க பார்க்கலாம் எந்த கண்டிஷன்ல இது சாட்டிஸ்ஃபை ஆகுது. இஸ் திஸ் அரோமேட்டிக் ஆர் ஆன்டி அரோமேட்டிக் ஆர் நார் அரோமேட்டிக்? இது யாராச்சும் ட்ரை பண்ண முடியுமா? இது என்ன வருதுன்னு பாருங்கம்மா. இத சொல்லுங்க. எஸ், இது என்னம்மா வருது? Cyclic, planar. Is this cyclic? Sorry, first one இதுக்கு என்னம்மா? Is this plain aromatic or anti-aromatic? Yes, ரஹீம் சொல்றீங்களா? Is this aromatic or anti-aromatic? Yes. அட்டெண்ட் பண்றவங்க சொல்லலாமா? யார் அட்டெண்ட் பண்றீங்களோ, லைவ் பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்க சொல்லலாம். இது என்ன டைப்ல வரும்? இஸ் திஸ் அரோமேட்டிக் ஆர் ஆன்டி அரோமேட்டிக்? செக் பண்ணுங்க. ஃபார்முலா அக்கல்ஸ் ஃபர்ஸ்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க. அதுல சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா டைரக்ட் அரோமேட்டிக் சொல்லுங்க. அதுல சாட்டிஸ்ஃபை ஆகலனா எதுல வருதுன்னு செக் பண்ணி சொல்லுங்க. எஸ், நானே சொல்லிடவா? திஸ் இஸ் அரோமேட்டிக் காம்பவுண்ட். இதுதான் நம்ம அரோமேட்டிக். செக் பண்ணி பாருங்க, அரோமேட்டிக் வருதான்னு பாருங்க. எஸ், என்ன போட்டா என்னோட வேல்யூ 6 வரும்? 1 போட்டா ஆப்வியஸ்லி எனக்கு 6 வந்துடும். திஸ் இஸ் அரோமேட்டிக். ஓகே, இதை நம்ம அரோமேட்டிக் சொல்லலாம். இன்னொரு क्वेश्चन ட்ரை பண்ணலாமா? ஓகே, சோ வேற ஒரு டைப் பார்க்கலாமா? எஸ், இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை பாருங்க, டிஃபரெண்ட் ஸ்ட்ரக்சரு. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் சைக்ளிக்கா இருக்கா? எஸ், சைக்ளிக், பிளேனார், கான்ஜுகேட்டட் சிஸ்டம் எல்லாமே கரெக்டா இருக்கு. எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு நம்ம கவுண்ட் பண்ணணும். பை பாண்ட் பக்கத்துலயே என்னோட லோன் பேர் இருக்கு. அப்போ இதுல பாத்தீங்கன்னா இங்க மேம் இங்க லோன் பேர் இருக்கு. அப்ப இதை நம்ம கன்சிடர் பண்ணோம்னா பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி இங்க பை பாண்ட் இருக்கு. அப்போ இந்த லோன் பேர் உள்ள இருக்குமா வெளில இருக்குமா நீங்க கன்சிடர் பண்ணுங்க. ஏன்னா பை பாண்டும் லோன் பேரும் பக்கத்துல இருக்காது. ஆமா தானே? அப்போ ஆப்வியஸ்லி இந்த லோன் பேர் வெளியில இருக்கு. ஆனா அவங்க கன்ஃபியூஸ் பண்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, லோன் பேர் உள்ளே கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. பை பாண்டும் லோன் பேரும் பக்கத்துல இருக்கு. அப்போ நைட்ரஜன்ல இருக்க எலக்ட்ரான்ஸ் வெளியில இருக்குன்னு அர்த்தம். எத்தனை டோட்டல் எலக்ட்ரான்ஸ் இருக்கு? இட் இஸ் நாட் 8, இட் இஸ் 6 pi எலக்ட்ரான்ஸ். எஸ், 6 pi எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா திஸ் இஸ் அரோமேட்டிக். இந்த மாதிரி क्वेश्चन வரும். ஓகே, சோ இந்த மாதிரி டைப் கூட क्वेश्चन வரும். எஸ், ஓகே, சோ இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ற மாதிரியே क्वेश्चन கொடுப்பாங்க. Tell me, is this aromatic or anti-aromatic? இதையா சொல்ல முடியுமா? Is this cyclic? Is this cyclic?
சைக்ளிக்கா இருக்கா? எஸ், சைக்ளிக்கா இருக்கு. இதுல பாருங்க பிளேனாரா இருக்கா? இல்ல இல்லையா? சோ எனக்கு பை பாண்ட் இல்ல. இட் இஸ் நாட் பிளேனார் அண்ட் இட் இஸ் நாட் a conjugated system. parallel pi orbital இல்ல. அப்ப எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு இதுல? டோட்டலா how many electrons are there? 1 2 3 4 நெகட்டிவும் நம்ம கன்சிடர் பண்ணி, ஏன்னா இங்க பாண்ட் இல்லல, அப்ப நெகட்டிவ் வரும் இல்லையா? அப்போ 6 pi electron. 6 pi electrons அப்படின்னா ஆக்சுவலி இது ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணல. எஸ், இட் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைங் திஸ் டூ கண்டிஷன். சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் அரோமேட்டிக்கா நம்ம சொல்லணும். ஆனா இது சாட்டிஸ்ஃபை பண்ணல, அப்ப நான் இதை என்ன சொல்லலாம்? நான் அரோமேட்டிக். திஸ் we call it as non aromatic, right? ஓகே, இது நம்ம நான் அரோமேட்டிக் சொல்லலாம். லாஸ்ட் ஒரு क्वेश्चन. ஓகே, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குமா? இங்க பை பாண்ட் வராதுல்ல. ஓகே, கன்சிடர் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இப்போ இதுல என்ன கேக்குறாங்கன்னா, இதுல வெதர் இட் இஸ் சைக்ளிக் அரோமேட்டிக் கேக்குறாங்க. இங்க பாருங்க, இங்க ஒரு பக்கத்துல இந்த மாதிரி கனெக்டட் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கும் பொருந்தும் இதுக்கும் பொருந்தும்னு அர்த்தம். அப்ப இங்க இங்க பாண்ட் இல்லைனாலும் இந்த பை பாண்ட் இங்கேயும் வரும், இங்க பாண்ட் இல்லைனாலும் இந்த பை பாண்ட் இங்க வரும். ஏன்னா இட் இஸ் கனெக்டிங் ஈச் அதர், எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகும். அப்போ எலக்ட்ரான் ஷிஃப்ட் அதுக்கு ஏத்த மாதிரி ஷிஃப்ட் ஆகும். இட் இஸ் சைக்ளிக், பிளேனார் அண்ட் ஆல்சோ இட் இஸ் கான்ஜுகேட்டட் சிஸ்டம். அப்ப எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? ஒரு பாண்ட்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 இருக்கு. அப்போ 3 பாண்ட்லயும் 6 pi எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்போ 6 pi எலக்ட்ரான்ஸ் பாத்தீங்கன்னா 3 இதுலயுமே இருக்கு, ரைட்? இப்போ 6 pi எலக்ட்ரான்ஸ் இருந்தாலே இட் இஸ் அரோமேட்டிக். எஸ், ஐ ஹோப் அரோமேட்டிக் கண்டிஷன் கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். அரோமேட்டிக், ஆன்டி அரோமேட்டிக், இது கிளியரா இருக்கா? எஸ், இஸ் திஸ் கிளியர்? அடுத்து போலாமா? எஸ், நீங்க இது கவுண்ட் பண்ண 6 pi எலக்ட்ரான், இதுக்கு டோட்டலா கவுண்ட் பண்ணலாம் இல்ல? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14, டோட்டல் வந்து 14 pi electrons. again it is balanced with the aromatic condition. Okay, done. அடுத்த பார்ட் மூவ் பண்ணலாமா? can I move to next part? mesomeric effect பார்க்கலாமா? mesomeric லாஸ்ட் பாத்தீங்கன்னா ஹைப்பர் கான்ஜுகேஷன். ஸோ மீசோமெரிக் ஒரு பார்ட் இருக்கு, தென் மூவ் டு ஹைப்பர் கான்ஜுகேஷன். அவ்வளோதான், ரொம்ப சின்ன டைப் தான். முடிச்சிடலாமா? ஸோ இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் இருக்கு, என்னோட லாஸ்ட் பார்ட்டை முடிச்சிடுறேன். தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னா மீசோமெரிக். ஸோ தேர்ட் டைப் வில் பி மீசோமெரிக். எஸ், ஓகே. ஸோ மீசோமெரிக் எஃபெக்ட் அப்படின்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா டீலோக்கலைசேஷன் ஆஃப் பை எலக்ட்ரான் தான். டீலோக்கலைசேஷன் ஆஃப் பை எலக்ட்ரான் இன் ஒன் டைரக்ஷன். இன் ஒன் டைரக்ஷன் அப்படின்னா என்னது மேம்? ஒரே டைரக்ஷன்ல. இப்போ ரெசனன்ஸ்ன்றது இப்போ CH2 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH டபுள் பாண்ட் CH2. இப்போ ரெசனன்ஸ்ன்றது இங்கேயும் ஷிஃப்டிங் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு, இங்கேயும் ஷிஃப்டிங் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ். எப்படி வேணா ஷிஃப்டிங் நடக்கலாம், எந்த டைரக்ஷன்ல வேணா ஷிஃப்ட் நடக்கலாம். ஆனா மீசோமெரிக்ன்றது ஷிஃப்டிங் நடக்கும், ஒரே டைரக்ஷன் இருக்கும். எப்படி ஒரே டைரக்ஷன்ல இருக்கும்னா there will be a group of atom. அந்த இடத்துல என்ன இருக்கும்? குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும். அப்போதான் அங்க ஷிஃப்டிங் நடக்கும். இதுதான் மீசோமெரிக்கோட கண்டிஷன். ஓகே, 2 டைப்ஸ் ஆஃப் மீசோமெரிக் கண்டிஷன் இருக்கு. ஸோ we have 2 டைப்ஸ் ஆஃப் மீசோமெரிக் கண்டிஷன். ஒன்னு பாத்தீங்கன்னா பிளஸ் எம் எஃபெக்ட், பிளஸ் எம் எஃபெக்ட். இது பாத்தீங்கன்னா மைனஸ் எம் எஃபெக்ட். வாட் இஸ் பிளஸ் எம் எஃபெக்ட் அப்படின்னா
if I am donating positive, அதே மாதிரி அங்கேயும் donating, இங்கேயும் donating தான். Okay, so group that donates electron pair to conjugate system is known as plus IF plus MFF. எப்படி மேம் இந்த எலக்ட்ரான் வந்து கான்ஜுகேட் சிஸ்டம்க்கு வந்துட்டு கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐம் டேக்கிங், இதில் யார் யார் இருப்பாங்க அப்படின்னா மோஸ்ட்லி லோன் பேர் எலக்ட்ரான்ஸ்லாம் இருப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா NH2, OH, இவங்க கிட்ட எல்லாம் லோன் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்போ OH, OR, NR2, SH. SH, what is SH? SH ன்றது it is thionate. SH, NHR and also X. இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா we call it as plus M effect. Okay, இது எப்படி மேம் நடக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் let's take a conjugate system. இப்போ நான் ஒரு பென்சின் எடுக்கிறேன், OH எடுக்கிறேன். Consider this is an structure. Okay, conjugate system என்னது? இதானே conjugate system. இத தான் நம்ம என்ன சொல்லுவோம்? We call this as conjugate system. இத தான் நம்ம என்ன சொல்லுவோம்? Conjugate system. Okay, conjugate system. இப்போ இதுல எப்படி மேம் ஸ்ட்ரக்சர் நடக்கும்னு பாத்தீங்கன்னா, how it is possible பாத்தீங்கன்னா, இப்போ எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஓகே, வாட் ஐ அம் டூயிங், இந்த எலக்ட்ரான் பேர் இதான் எலக்ட்ரான் பேர். இந்த எலக்ட்ரான் பேர் யார் கொடுக்குது பாருங்க, எனக்கு இந்த எலக்ட்ரான் உள்ள இருக்கிற என்னோட கான்ஜுகேட் சிஸ்டம்க்கு டொனேட் பண்ணுது. ஏன் அப்படின்னா இட் இஸ் ஹேவிங் மோர் எலக்ட்ரான். அப்போ என்ன ஆகும், உள்ள இருக்கிற கான்ஜுகேட் சிஸ்டம்க்கு எலக்ட்ரான்ஸ் கொடுக்கும். அப்போ கொடுத்துச்சுன்னா அது என்னவா மாறிடும், என்னோட ஸ்ட்ரக்சர் எப்படி வருதுன்னு பாருங்க. ஸோ யூ வில் கெட் அ ஸ்ட்ரக்சர் லைக் திஸ். இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுமா? அப்போ O பிளஸ், இங்கே லோன் பேர் ஷிஃப்ட் ஆகிறதால O பிளஸ், இங்கே டபுள் பாண்ட், இங்கே H. ஓகே, இங்கே இந்த பாண்ட் பக்கத்துல இருக்கிறதுனால இங்கே பாண்ட் நெகட்டிவா மாறிடும். இந்த பாண்ட் எதுவுமே நான் டச் பண்ணல, இதுவுமே டச் பண்ணல. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வருமா? இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், பிளஸ் எம் எஃபெக்ட். இதை நம்ம என்ன சொல்லுவோம், பிளஸ் எம் எஃபெக்ட். இதுதான் பிளஸ் எம் எஃபெக்ட். எஸ், இந்த மாதிரி உள்ள இருக்கிற வெளியில இருக்கிற எலக்ட்ரான் பேர் if it donates to conjugate system, this we call it as plus M effect. These are the example. Mostly எல்லாருமே பாத்தீங்கன்னா லோன் பேரா இருப்பாங்க. ஸோ லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் எல்லாமே இதுல இருப்பாங்க பாருங்க. NH லோன் பேர், ஆக்சிஜன் லோன் பேர், ஆக்சிஜன், நைட்ரஜன், எஸ் லோன் பேர் இருக்கும். லோன் பேர்ஸ், ஹாலஜன் லோன் பேர்ஸ் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி பிளஸ் எம் எஃபெக்ட். யாருக்கிட்ட எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்கோ அவங்க உள்ள இருக்கிற கான்ஜுகேட் சிஸ்டம் கொடுத்தா we call it as plus M effect. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா minus M effect. Okay, what is minus? Group that withdraw electron pair from conjugate system. This we call it as minus M effect. Okay, it withdraws electron from conjugate system வந்து எலக்ட்ரானை எடுப்பேன். அதான் நம்ம கான்ஜுகேட் சிஸ்டம் சொல்லுவாங்க. எப்படி மேம் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் ஆல்டிஹைட். ஓகே, ஸோ கீட்டோன், ஆசிட், இவங்க எஸ்டர், இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வித்ட்ரா பண்ணலாம். எஸ்டர். ஓகே, ஸோ COOR. ஓகே, ஸோ COORன்றது எஸ்டர். ஸோ COOR, COR, அதுக்கப்புறம் CN, இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து வித்ட்ரா பண்ணு. CN, CONH2, CONH2. அடுத்து நம்ம யாரை பார்க்கலாம், யாரு, COX. ஓகே, ஸோ இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஆஃப் மைனஸ் எம் எஃபெக்ட். இது எல்லாமே பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஆஃப் மைனஸ் எம் எஃபெக்ட். இப்போ இதுல எப்படி மேம் வருதுன்னா, அகைன் இஃப் ஐம் டேக்கிங் an எக்ஸாம்பிள் ஆஃப் பென்சீன், சேம். இதுல நான் என்ன பண்றேன், என்னோட ஆல்டிஹைட் குரூப் எடுக்கிறேன். இது பாருங்க, லோன் பேர் இருக்கிறதுனால உள்ள இருக்கிற வெளியில இருக்க எலக்ட்ரான்ஸ் என்ன பண்றேன், உள்ள கொடுக்குறேன். ஆனா இங்க லோன் பேர் இல்ல. சோ இங்க நான் என்ன பண்றேன், வெளியில இருக்கிறது ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் பண்ணலாமா? அப்ப வெளியில இருக்கிற எலக்ட்ரான்ஸ் இங்க என்ன ஆகும், ஷிஃப்ட் ஆகும். O மைனஸா மாறிடுமா? ஓகே, ஸோ O மைனஸா மாறிடுச்சு அப்படின்னா கார்பன் என்னவா ஆகும், பாசிட்டிவா மாறிடும். O மைனஸ் அண்ட் H.
இது பாசிட்டிவா மாறதுனால ஆப்வியஸ்லி எனக்கு என்ன ஆகும், என்னோட உள்ள இருக்க எலக்ட்ரான்ஸ் பேலன்ஸ் பண்றதுக்கு உள்ள இருக்க எலக்ட்ரான்ஸ் பேலன்ஸ் வெளியில இருக்க எலக்ட்ரான்ஸை பேலன்ஸ் பண்றதுக்கு வெளில வரும். அப்போ இட் இஸ் withdrawing electron from conjugate system. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், மைனஸ் எம் எஃபெக்ட். திஸ் வி கால் இட் ஹாஸ் மைனஸ் எம் எஃபெக்ட். அப்போ என்னோட ஸ்ட்ரக்சர் எப்படி வருதுன்னு பாருங்க. என்னோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா இங்க டபுள் பாண்ட் சி ஓ மைனஸ், இங்க ஹெச். ஓகே, இப்போ இங்க இருக்க எலக்ட்ரான்ஸ் வெளில வந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி இங்க பிளஸ் வந்துரும். வில் கெட் a bond like this. Then so this is minus m effect. இத நம்ம என்ன சொல்வோம், minus m effect. Then yes, புரியுதா? plus m and minus m புரியுதா? so மூணு பார்ட்ட முடிச்சிட்டோம். and coming to final part, hyper conjugation. ஓகே, so இதோட ஹைப்பர் கான்ஜுகேஷனோட நம்மளோட GOC முடிஞ்சிடும். ஓகே, பார்க்கலாமா? ஓகே, ஸோ பார்க்கலாமா? ஸோ டேக் ஒரு 2 minutes மட்டும் பிரேக் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம ஹைப்பர் கான்ஜுகேஷனை முடிச்சிடலாம். தென் எஸ், ஹைப்பர் கான்ஜுகேஷன் பார்க்கலாமா? ஓகே, ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஃபைனல் பார்ட். ஓகே, ஹைப்பர் கான்ஜுகேஷன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹைப்பர் கான்ஜுகேஷன். ஓகே ஓகே, polarity பார்த்தோம், delocalization பார்த்தோம். இங்க பாத்தீங்கன்னா இங்க எப்படி நடக்கும்னு பாத்தீங்கன்னா complete transfer of electrons. Complete transfer of electron. Okay, so complete transfer of electron எதுக்கு நடுவுல, CH bond நடுவுல. ஓகே, சிக்மா பாண்ட் சொல்லாங்க. நம்ம வந்து complete transfer of sigma bond சொல்லலாம். towards positive charge, towards positive charge or free radical or pi bond, pi electrons. இதெல்லாமே தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஹைப்பர் கான்ஜுகேஷன். எப்படி மேம் கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா, கம்ப்ளீட்டா சிக்மா பாண்ட் வந்து கொடுத்துரும். ஓகே, கம்ப்ளீட்டா சிக்மா பாண்ட் வேற பக்கத்துல இருக்க ஆட்டம்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா தட் வி கால் இட் as ஹைப்பர் கான்ஜுகேஷன். ஹைப்பர் கான்ஜுகேஷன் யார் யாருக்கு பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஓகே, வாட் ஆர் தி கண்டிஷன்ஸ்? கண்டிஷன்ஸ் பாத்தீங்கன்னா என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன், ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாத்தீங்கன்னா ஆல்பா ஹைட்ரஜன் ஆல்பா கார்பன் இருக்கணும். ஆல்பா கார்பன் should be present. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கணும். ஹைட்ரா should be ஆல்பா கார்பன் இருக்கணும், அப்புறம் ஆல்பா ஹைட்ரஜன். அப்போதான் ஹைப்பர் கான்ஜுகேஷன் பாசிபிள். இது கண்டிஷன். யார் யாருக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் இந்த ஹைப்பர் கான்ஜுகேஷன் நடக்கும். ஓகே, யார் யாருக்கெல்லாம் இந்த ஹைப்பர் கான்ஜுகேஷன் நடக்கும்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கார்போகேட்டையான். ஓகே, அப்புறம் கார்பன் ஃப்ரீ ரேடிக்கல் அண்ட் ஆல்சோ அல்கீன். இவங்க 3 பேருக்கு மட்டும்தான் பாசிபிள் இருக்கு. ஓகே, ஸோ 3 பேர் தான் பாசிபிள் இருக்கு, ஆனியானுக்கு பாசிபிள் இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஒன்லி பாசிபிள் யாருக்குலாம், இவங்க 3 பேருக்கு மட்டும் தான் பாசிபிள்.
ஓகே. ஸோ கார்போ ஆனியானுக்கு பார்த்தீங்கன்னா பாசிபிள் இல்லை. ஓகே, ஏன் பாசிபிள் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஒவ்வொரு கொஸ்டினா பார்க்கலாமா? ஸோ இது கண்டிஷன் அண்ட் வாட் இஸ் திஸ், இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். கார்போ கேட்டன் ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா we can see carbocation. Okay, so carbocation. Carbocation, what is, as you know, what is carbocation? What is carbocation? இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். And stability is directly proportional to alpha hydrogen. Okay, stability is directly proportional to alpha hydrogen. அதுக்காக alpha hydrogen இருக்கான்னு கேட்டேன். ஓகே, carbocation இதை பேஸ் பண்ணி क्वेश्चन பார்க்கலாமா? ஓகே, okay, they are asking stability or order for this question. யாருக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம் கேக்குறாங்க, எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் இந்த ஸ்டெபிலிட்டி? ஃபர்ஸ்ட் ஆல்பா கார்பன் இருக்கான்னு பார்க்கணும், நம்ம தானே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்பா கார்பன் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். எஸ், ஸோ வாட் இஸ் ஆல்பா கார்பன்? எப்படி மேம் நம்ம ஆல்பா கார்பனை பார்க்கணும் அப்படின்னா, கன்சிடர் ஏதாச்சும் ஒரு டிஃபிஷியன்சி இல்லை நெகட்டிவ் சார்ஜ் ஆல்பா கார்பன். இப்போ இதுதான் நம்ம பார்க்கணும். கார்போ கேட்டன்னா ஆப்வியஸ்லி இதுதானே கார்பன், இதுதான் பார்க்கணும். அப்போ இதுல பக்கத்துல இருக்கிறவங்க ஆல்பா கார்பன், இதுவுமே பக்கத்துல இருக்கு, அப்ப இதுவுமே ஆல்பா கார்பன் தான், இதுவுமே ஆல்பா கார்பன் தான், ரைட்? அப்ப ஆல்பா கார்பனுக்குள்ள இருக்கதா ஆல்பா. எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு இங்க? 3 3 3. அப்ப டோட்டல் ஆல்பா ஹைட்ரஜன் வில் பி 9 ஹியர். இங்க பாத்தீங்கன்னா 9. இங்க எத்தனை இருக்குன்னு சொல்லுங்க. இங்க பாத்தீங்கன்னா என்னோட பக்கத்துல இருக்கிறதா ஆல்பா கார்பன், இதுவுமே கார்பன் இருக்கு, அதுக்குள்ள இருக்கிற ஹைட்ரஜன் ஆல்பா ஹைட்ரஜன். பட் இங்க பக்கத்துல கார்பன் இல்ல, அப்போ தட் இஸ் நாட் அன் ஆல்பா ஹைட்ரஜன். இப்போ இங்க நம்ம எத்தனை ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு பாத்தீங்கன்னா டோட்டலா இட் இஸ் 6. இதுல எத்தனை இருக்கு? இங்க நான் பேலன்ஸ் பண்ணேன். இப்போ இதுல எத்தனை இருக்கு? ஆல்பா ஹைட்ரஜன் will be 3. ஓகே, இதுல எப்படி மேம் கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ எனக்கு பிளஸ் இருக்கு, அவ்வளவுதானே. அப்போ இதை பேலன்ஸ் பண்றதுக்கு நான் என்ன பண்ணுவேன், இங்க என்னோட ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, இங்க எலக்ட்ரான், இந்த ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா. இப்போ கன்சிடர் இது எப்படி மேம் இது ஷிஃப்டிங் நடக்கும், இதோட மெக்கானிசம் சொல்லுங்க. எப்படி இங்க ஆல்பா ஹைட்ரஜன் 6 வருது அப்படின்னா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன்னு பாருங்க. இந்த தேர்ட் எக்ஸாம்பிள் எடுக்கிறேன், CH3. இப்போ இதை பாருங்க, சி இங்க கொஞ்சம் நான் டீட்டெயிலா ஹெச் ஹெச் ஹெச், அதுக்கப்புறம் சி, இங்க பிளஸ், இங்க ஹைட்ரஜன், இங்க ஹைட்ரஜன். ஓகே, இப்போ இது வந்துட்டு பிளஸ் இருக்கு, ஹியர் இட் இஸ் ஹேவிங் டிஃபிஷியன்சி, ஆமா தானே. இப்போ என்ன ஆகும்னா, என்னோட கார்பன் இருக்கு இல்லையா, என்னோட கார்பன்ல இருக்கிற இந்த சிக்மா பாண்ட், இந்த ஆல்பா ஹைட்ரஜன்ல இருக்க சிக்மா பாண்ட் என்ன ஆகும்னா கம்ப்ளீட்டா இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிப்பாங்க. இப்போ இந்த புரோட்டான் தானே, அப்போ புரோட்டான் என்ன ஆயிடும், வெளில போயிடும். ஓகே, ஃபைனலா எனக்கு எப்படி வரும் ஸ்ட்ரக்சர்? இப்போ சி, இங்க ஒரு ஹெச், இங்க ஒரு ஹெச், இங்க டபுள் பாண்ட், இங்க சி, இங்க ஹெச், இங்க ஹெச். ஓகே, இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஹைப்பர் கான்ஜுகேட். அந்த மாதிரி எத்தனை ஹைட்ரஜன் இந்த மாதிரி ஷிஃப்ட் பண்றது பாசிபிலிட்டிஸ் இருக்கு, இந்த மூணுமே ஷிஃப்ட் பண்ற பாசிபிலிட்டிஸ் இருக்கா, அதுதான் நம்ம ஆல்பா ஹைட்ரஜன் சொல்லுவோம். ஓகே, இது எதனால இந்த ஆல்பா ஹைட்ரஜன் எடுக்கணும்னு பாருங்க. நான் as I said கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர். அப்போ இந்த ஆல்பா கார்பன்ல இருக்கிற ஆல்பா ஹைட்ரஜன் என்னோட சிக்மா பாண்ட் கம்ப்ளீட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். மோர் அப்போ ஸ்டெபிலிட்டி ஆர்டர் யாருக்கு அதிகமா இருக்கும்? ஏக்கு அதிகமா இருக்கும், அதுக்கப்புறம் பி, தென் ஃபாலோட் பை சி. எஸ், இஸ் திஸ் கிளியர்? எஸ், இஸ் திஸ் கிளியர்? எஸ், ஆல்பா ஸ்டெபிலிட்டி ஆர்டர் புரியுதா? ஓகே, ஸோ ஆல்பா கார்பன் ஷுட் பி sp3. அதுவுமே பாருங்க, ஆல்பா கார்பன்ன்றது sp3 இருக்கணும். இட் ஷுட் பி sp3, சிங்கிள் பாண்ட். ஓகே, இது ஹைப்பர் கான்ஜுகேஷன். தென் ஸோ நெக்ஸ்ட் போலாமா? ஃப்ரீ ரேடிக்கல். ஓகே, ஃப்ரீ ரேடிக்கல் பாருங்க, செகண்ட் பாத்தீங்கன்னா கார்பன் ஃப்ரீ ரேடிக்கல். அகைன் சேம், இப்போ நான் என்ன பண்றேன், CH3,
இப்போ இதுல பாத்தீங்கன்னா இப்போ இதுல என்ன கேக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா அகைன் ஆல்பா ஹைட்ரஜன் தான். அகைன் இந்த பார்ட் தானே நம்ம ஃப்ரீ ரேடிக்கல் இஸ் ஆல்சோ டிஃபிஷியன்ட். இப்போ இந்த பார்ட்ல எத்தனை ஆல்பா கார்பன் இருக்கு? 3. எத்தனை ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு? அகைன் இட் இஸ் 9. இதுல எத்தனை ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு? இட் இஸ் 3. இதுல எத்தனை ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு? இட் இஸ் 6. அப்போ யார் ஃபர்ஸ்ட் வருவா? ஏ, சி அண்ட் பி. ரொம்ப சிம்பிள், சேம் கான்செப்ட் தான். ஓகே, இப்போ நான் சொல்லியிருந்தேன் கார்போ ஆனியான் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கார்போ ஆனியான் இஸ் நாட் பாசிபிள். வை? ஏன் அப்படின்னா வை பிகாஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ஸ்ட்ரக்சர் எடுக்கிறேன். கன்சிடர் இப்போ இந்த பிளஸ்க்கு வந்து நான் நெகட்டிவ் போடுறேன். இப்போ இது எப்படி ஸ்ட்ரக்சர், இது எப்படி நான் எலாபரேட் பண்றேன் பாருங்க. அகைன் இது கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர் தானே. அப்போ சி இங்க ஹெச், இங்க ஹெச். அப்போ இங்க கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர் இருந்துச்சுன்னா எனக்கு டபுள் பாண்ட் இங்க வந்துருமா? ஹைட்ரஜன் வெளில போயிடும். அப்போ இங்க சி நெகட்டிவ் இருக்கு, இங்க ஹெச், இங்க CH3. இங்கேயும் நெகட்டிவ், இங்கேயும் நெகட்டிவ், ரைட்? இங்க நெகட்டிவ் பக்கத்துல பாண்ட்ஸ் இருக்கு. பக்கத்துல பாத்தீங்கன்னா ஏன்னா இங்க ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வழியே இல்லை. இங்க ஹைட்ரஜன் இருக்கு, இங்க கார்பன் இருக்கு, வழியே இல்லை. அப்போ இந்த நெகட்டிவ் அண்ட் இந்த பை இருக்கிறதுனால there will be a repulsion. சோ பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கலாம், பட் இங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கிறதுனால ரிப்பல்ஷன் இருக்கிறதுனால it is not possible in carbo anion. Carbo anionல அதனால தான் பாசிபிள் இல்லை ஹைப்பர் கான்ஜுகேஷன். ஓகே, சோ ஃபைனலா பாத்தீங்கன்னா லாஸ்ட் பார்ட் தட் இஸ் alkene. ஓகே, ஸோ ஃபைனலா பாத்தீங்கன்னா ஆல்கீன். ஸோ ஆல்கீன்ல எப்படி பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். போலாமா? CH2 சிங்கிள் பாண்ட், CH டபுள் பாண்ட், CH2, ரைட்? இப்போ இதுல பாருங்க, இப்போ இதுல ஆல்பா ஹைட்ரஜன் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ இதுல ஆல்பா ஹைட்ரஜன் எப்படி பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பாருங்க. ஓகே, இதுல எப்படி மேம் ஆல்பா ஹைட்ரஜன் நம்ம கண்டுபிடிக்கணும்? இதுல எப்படி ஆல்பா ஹைட்ரஜன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ், இப்போ கன்சிடர் இந்த டபுள் பாண்ட் இருக்கா? ட்ரை ஆயிடுச்சு. ஓகே, இதுதான் டபுள் பாண்டா? இப்போ இது ரெண்டுமே டபுள் பாண்ட் இன்வால்வ் இருக்கு. அப்போ இந்த ரெண்டு கார்பன் தவிர்த்து இது பக்கத்துல இருக்கிறது ஆல்பா ஹைட்ரஜன். எத்தனை ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு? இட் இஸ் 2 ஆல்பா கார்பன். சப்போஸ் இந்த மாதிரி இருக்கு ஸ்ட்ரக்சர் பாருங்க, CH2 CH டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH2. இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு அப்படின்னா வாட் இஸ் ஆல்பா ஹைட்ரஜன்? இங்க ஆல்பா ஹைட்ரஜன் பாத்தீங்கன்னா இங்கேயும் அகைன் இங்க டபுள் பாண்ட், இது ரெண்டு பேரும் டபுள் பாண்ட்ல இன்வால்வ் ஆயிருப்பாங்க. அப்போ இது பக்கத்துல இருக்கிற கார்பன் தான் ஆல்பா கார்பன், இதுவும் ஆல்பா கார்பன் தான். ஏன்னா இது ரெண்டுமே பக்கத்துல இருக்கு. எத்தனை ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு? இது 2, இங்க 2. டோட்டல் ஆல்பா ஹைட்ரஜன் வில் பி 4. இந்த மாதிரி தான் ஆல்பா ஹைட்ரஜன் யாருக்கு அதே மாதிரி ஸ்ட்ரக்சர்ல யார் ஆல்பா ஹைட்ரஜன் அதிகமா இருக்கும்? இங்க 2, இங்க 4. அப்போ மோர் தி ஆல்பா ஹைட்ரஜன் மோர் வில் பி தி ஸ்டேபிள். கிளியர்? ஓகே, ஸோ ஹைப்பர் கான்ஜுகேஷன்ன்றது 4 பாட்டுமும் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இன்னொன்னு பாத்தீங்கன்னா இதுல ரிவர்ஸ் ஹைப்பர் கான்ஜுகேஷன் கேட்பாங்கம்மா. இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்டெப் பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் ஹைப்பர் கான்ஜுகேஷன். இது ஸ்கிப் பண்ணிடுவோம் மோஸ்டா. வாட் இஸ் ரிவர்ஸ் ஹைப்பர் கான்ஜுகேஷன்? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் ரிவர்ஸ் ஹைப்பர் கான்ஜுகேஷன்னா ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். லெட்ஸ் டேக் an எக்ஸாம்பிள். ஓகே, லெட்ஸ் டேக் an எக்ஸாம்பிள். இப்போ இதுல பாருங்க, இப்போ இதுல ரிவர்ஸ் ஹைப்பர் கான்ஜுகேஷன் எப்படி பாசிபிலிட்டிஸ் இருக்கு, எப்படி இது ஆல்பா ஹைட்ரஜன் இதுல எப்படி வந்துட்டு HF ஹைப்பர் கான்ஜுகேஷன் அப்சர்வ் ஆயிருக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே, சோ எப்படி இது அப்சர்வ் ஆகும்? எனி ஐடியா? முன்னாடி ஹைட்ரஜன் ஆல்பா கார்பன் இருந்துச்சு, அப்போ இது ஆல்பா கார்பன் சொல்லுவோம். இது ஆல்பா ஹைட்ரஜனே இல்லை, இங்க ஆல்பா ஹைட்ரஜனே இல்லை. அப்போ இங்க என்னோட ஸ்ட்ரக்சர் எப்படி நடக்கும்? என்னோட ஸ்ட்ரக்சர் எப்படிமா நடக்கும்? எஸ், ரிவர்ஸ் ஹைப்பர் கான்ஜுகேஷன்ல எப்படி நடக்குதுன்னு பாருங்க. இப்போ கார்பன் ஆல்பா, இதான ஆல்பா கார்பன், டபுள் பாண்ட்ல இன்வால்வ் இருக்குன்னா இது ஆல்பா கார்பன். அப்போ இந்த ஆல்பா கார்பன்ல கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர் ஆகணும் இல்லையா? ஹைட்ரஜன் இருக்கணும், அவங்க தான் கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர். ஆனா ஹைட்ரஜன்ல பாசிட்டிவ் சார்ஜ் வரலாம். அப்போ குளோரின்ல இட் வில் ஹோல்ட் நெகட்டிவ் சார்ஜ். அப்போ என்ன நடக்கும்னா
இங்க எலக்ட்ரான்ஸ் வந்து கார்பனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. இங்க என்ன ஆகும், ஆப்போசிட்டா என்னோட குளோரினுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். முன்னாடி இல்ல நார்மல் கான்ஜுகேஷன்ல கார்பன் தானே டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. பட் இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு குளோரின்ல டிரான்ஸ்ஃபர் ஆகும். இங்க குளோரின், இங்க குளோரின், இங்க குளோரின், இதுல டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ எனக்கு என்ன ஆகும், இந்த குளோரின் 3 குளோரினும் என்ன ஆகும், வெளில போயிடும். எஸ், ஸோ அந்த எனக்கு இடத்துல பாருங்க இந்த குளோரின் வந்து நெகட்டிவ் சார்ஜ் ஹோல்ட் பண்ணும். இப்போ இந்த Cl மைனஸா வெளில போயிடும். ஓகே, அதே மாதிரி இன்னொரு Cl வெளில போயிடும். அதே மாதிரி இன்னொரு Cl. அப்போ எத்தனை Cl எனக்கு இன்வால்வ் ஆயிருக்கு. அப்போ இங்க இருக்கிற CH பாண்ட் என்ன ஆகும், இப்போ இது வெளில போச்சுன்னா கார்பன் அன்பேலன்ஸ்ட் ஆயிடும் இல்லையா. இப்போ இது வெளில போச்சுன்னா இந்த கார்பன் அன்பேலன்ஸ்ட் ஆயிடும் இல்லையா. இப்போ இந்த கார்பன் என்ன ஆகும்னா இந்த பாண்ட் வந்து இங்க ஷிஃப்ட் ஆகும். ஓகே, அப்போ ஷிஃப்ட் ஆச்சுன்னா இங்க பை பாண்டா மாறிடும். இங்க பை பாண்டா மாறிடும். இங்க பாத்தீங்கன்னா பிளஸ்ஸா மாறிடும். ஓகே, சோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஹைப்பர் கான்ஜுகேஷன். இங்க வந்து Cl நெகட்டிவ் சார்ஜ் எடுத்துட்டு போயிடும். இங்க Cl பாத்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ், CCl3 H எஃபெக்ட். ஓகே, இந்த மாதிரி இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ரிவர்ஸ். ஓகே, இங்க ஹைட்ரஜன் தான், ஹைட்ரஜன் இருக்க பாண்ட் உள்ள கொடுக்கும், ஆனா இது வந்து வெளில எடுத்துட்டு போகும். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ரிவர்ஸ் கான்ஜுகேஷன். அடுத்து ஹைப்பர் கான்ஜுகேஷன் இன் பென்சின். Okay, hyperconjugation in benzene ring. Okay, hyperconjugation எப்படி benzene ringல possibilities இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். Okay, for example இப்போ நான் ஒரு ஸ்ட்ரக்சர் எடுக்கிறேன், CH3 மித்தைல் எடுக்கிறேன். ஸோ மித்தைல் பென்சின் எடுக்கிறேன். இப்போ இதுல உள்ள பாண்ட்ஸ் இருக்கு. இதுல எப்படி மேம் ஹைப்பர் கான்ஜுகேஷன் நடக்கும்னு பாத்தீங்கன்னா, அகைன் இட் ஷுட் ஹேவ் ஆல்பா கார்பன் இல்லையா. ஓகே, இதுல ஆல்கைல் குரூப், என்னோட ஆல்கைல் குரூப் பாத்தீங்கன்னா டைரக்டா பென்சினுக்கு அட்டாச்டா இருக்கு. எஸ், மை ஆல்கைல் குரூப் திஸ் இஸ் பிளஸ் ஐ இல்லையா. என்னோட ஆல்கைல் குரூப் டைரக்டா பென்சினுக்கு அட்டாச்டா இருக்கு. அப்போ என்னோட எலக்ட்ரான் டென்சிட்டி எப்படி இருக்கும், என்னோட எலக்ட்ரான் டென்சிட்டி எப்படி இருக்கும், அதிகமாகும் இல்லையா. என்னோட ஆல்கைல் குரூப் இஸ் டைரக்ட்லி attached to ring. அப்போ என்னோட electron density increases. இப்போ எலக்ட்ரான் டென்சிட்டி, அப்போ அதுகிட்ட எலக்ட்ரான் பாசிட்டிவ் எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருந்துச்சு அப்படின்னா எந்த இடத்துல இன்க்ரீஸ் பண்ணும், எங்க இன்க்ரீஸ் பண்ணனும், and at ortho and para. Okay, it increases at ortho and parallel. எப்படி மேம் இது ஆர்த்தோ அண்ட் பேரல் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்க்கலாமா. ஓகே, இது CH3 பாசிட்டிவா. அப்போ வெளில இருக்கிற பாண்ட், உள்ள இருக்கிற பாண்ட் வெளில அனுப்புங்க. ஸ்ட்ரக்சர் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பாருங்க. ஓகே, இப்போ வெளில அனுப்பிச்சு அப்படின்னா இங்க டபுள் பாண்ட் ஆயிடும். ஓகே, இங்க இருக்கிற ஹைட்ரஜன் ஒன்று போயிடும். அப்போ CH2 ஆல்பா ஹைட்ரஜன். அப்போ இங்க இருக்கிற பாண்ட் இங்க இது வெளில போயிடுச்சு அப்படின்னா ஆப்வியஸ்லி எங்க எனக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். எஸ், இங்க வந்து CH2 டபுள் பாண்ட் வந்துருச்சு ரைட். இந்த ஹைட்ரஜன் இங்க இருக்கிற ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, கம்ப்ளீட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி டபுள் பாண்ட் வந்துருச்சு. அப்போ ஆப்வியஸ்லி இங்க இருக்கிற பாண்ட் என்ன கொடுத்துரும், நெகட்டிவ் சார்ஜ் வந்துடும் ரைட். ஸோ நெகட்டிவ் சார்ஜ், இங்க பை எலக்ட்ரான், இங்க பை எலக்ட்ரான். அடுத்து நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் பாருங்க. அகைன் இங்க எனக்கு டபுள், இங்க வந்து பை ஐ மீன் நெகட்டிவ் சார்ஜ் வந்துச்சு. அப்போ இது ஆர்த்தோ பொசிஷனா, திஸ் இஸ் ஆர்த்தோ பொசிஷன். அகைன் நெக்ஸ்ட் ஷிஃப்டிங் எப்படி நடக்கும் எனக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓகே, இந்த பை பாண்ட் பாத்தீங்கன்னா இங்க ஷிஃப்ட் ஆகும் ரைட். சோ இந்த பை பாண்ட் பாத்தீங்கன்னா இங்க ஷிஃப்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஓகே, அடுத்த ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் இங்க நெகட்டிவ் சார்ஜ் வருமா. ஓகே, அப்போ இங்க இடத்துல பாத்தீங்கன்னா CH2 plus, அடுத்து CH plus. so next will be the CH2. அடுத்த ஸ்ட்ரக்சர் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற பை பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகும். finally you will get in this part negative
ஓகே, அப்போ இங்க பாண்ட், இங்க ஒரு பாண்ட், ரைட்? ஸோ இங்க ஒரு பாண்ட், இங்க ஒரு பாண்ட். ஸோ ஃபைனலி நம்மளுக்கு CH2, இங்க H பிளஸ், இந்த H பிளஸ் தானே வெளில ஆகும், இதனோட CH2 வந்துடும், ரைட்? இந்த ஷிஃப்டிங் ஆஃப் பாண்ட் தான் we call it as இங்க இருக்க டபுள் பாண்ட் போடலாம். இதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஹைப்பர் கான்ஜுகேஷன். இப்போ பாருங்க, எங்க எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்கு? ஆர்த்தோ பொசிஷன், பேரா பொசிஷன் அண்ட் ஆல்சோ ஆர்த்தோ பொசிஷன். எப்பவுமே பென்சீன் ரிங் அட்டாச் பண்ணும்போது ஆர்த்தோ அண்ட் பேரா டைரக்ட் தான் அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னா, பிகாஸ் அந்த இடத்துல தான் நெகட்டிவ் சார்ஜ், தட் இஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி, எலக்ட்ரான் ஸ்விட்சா இருக்கும். அதனால நம்ம ஹைப்பர் கான்ஜுகேஷன் பென்சீன் ரிங்ல இருக்கும்போது ஆர்த்தோ அண்ட் பேரா டைரக்டிங்கா இருக்கும். இதே சப்போஸ் இதுக்கு பதிலா சப்போஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க, CCl3. CCl3 கொடுக்கும்போது அங்க உள்ள கொடுக்காது, அப்போ இங்க பாண்ட் இருக்கிறது வெளில போகும், ஆமா தானே? ஏன்னா CCl3னா Clன்றது நெகட்டிவ், அது வந்து நெகட்டிவ் வாங்கிட்டு போயிடும். இப்போ என்னோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? இப்போ இது நெகட்டிவ் வாங்கிட்டு போயிடுச்சு அப்படின்னா, இப்போ என்னோட பாண்ட் உள்ள இருக்கிற பாண்ட் வெளில போகுமா? அப்போ உள்ள இருக்கிற பாண்ட் வெளில போகும், இந்த இடம் என்னவா ஆயிடும்? பிளஸ் ஆயிடும். எஸ் எஸ், அப்போ பிளஸ், அப்போ இந்த பாண்ட் என்ன, இங்க நெகட்டிவா மாறிடும், ஷிஃப்ட் ஆகும். இஸ் இட் திஸ் ரிமைன் சேம்? ஓகே, அதே மாதிரி இங்க டபுள் பாண்ட் வருமா? இங்க டபுள் பாண்ட் வரும், இங்க பாண்ட் வந்துரும். ஓகே, அப்ப இங்க ஷிஃப்ட் ஆகும்போது இது வந்து பிளஸ்ஸா மாறிடும், சரி, இது நெகட்டிவா மாறிடும். இது ஷிஃப்ட் ஆகும், இது நெகட்டிவா மாறிடும். ஓகே, சோ அகைன் நெக்ஸ்ட், அப்போ இந்த சைடும் இங்க நெகட்டிவா மாறிடுச்சு. அடுத்த ஸ்ட்ரக்சர் எனக்கு எப்படி வரும்? சோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் வில் பி, இங்க ஒரு பாண்ட், இங்க ஒரு பாண்ட். இந்த CCl3, ஏன்னா Cl வெளில எடுத்துட்டு போச்சு, Cl நெகட்டிவ், ஓகே, வெளில எடுத்துட்டு போயிடுச்சு இந்த Cl. அப்போ இதுல பாருங்க, எந்தெந்த பொசிஷன்ல எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்குன்னு பாருங்க. எலக்ட்ரான் டென்சிட்டி இஸ் மோர் இன் மெட்டா பொசிஷன். என்னோட இந்த பொசிஷனும் இந்த பொசிஷன்ல பாருங்க, எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்கு. அப்போ இட் இஸ் எந்த இடத்துல மெட்டா பொசிஷன்? இப்போ நெகட்டிவ் சார்ஜ் CCl3 இருக்கும்போது இட் இஸ் திஸ் we call it as டீஆக்டிவேட்டிங் குரூப் சொல்லுவாங்க. இது நம்ம என்ன சொல்லுவோம்னா டீஆக்டிவேட்டிங் குரூப். மெட்டா பொசிஷன்ல இருக்கிறவங்க எல்லாமே டீஆக்டிவேட்டிங் குரூப். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஆல்டிஹைட், நம்மளோட ஆசிட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த டீஆக்டிவேட்டிங் குரூப் நெகட்டிவ் பிளஸ் ஐ மீன் மெட்டா பொசிஷன் அட்டாக் ஆகும், ரைட்? இது டீஆக்டிவேட்டிங் குரூப். அப்போ இதுல பாத்தீங்கன்னா ஆர்த்தோ அண்ட் பேரா டைரக்டிங் decreases. Yes, over. Yes, and அவ்வளவுதாம்மா. ஸோ இதோட முடிஞ்சிருச்சு. கடைசியே போக போக என்னோட பேட்டரி டல் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ கடைசியா போகும்போது என்னோட பேட்டரி டல் ஆயிடுச்சு. பாருங்க, நான் டைரக்டா அப்படியே போட்டிருக்கேன். ஓகே, நீங்க ஃபில் பண்ணிக்கங்க. ஓகே, அண்ட் ஹைப்பர் கான்ஜுகேஷன் இஸ் a distance dependent ஞாபகம் வச்சுங்க. It is a distance dependent. Okay, it is a distance independent. எப்படி டிஸ்டன்ஸ் ஆனாலும் பரவாயில்ல. So it is distance independent and it is a permanent effect also. Permanent effect. யாரெல்லாம் permanent effect பார்த்தீங்கன்னா inductive, resonance and also hyperconjugations are permanent effect. Temporary effect ஒருத்தவங்க இருக்காங்க, யார் அப்படின்னா electromeric effect. அவங்க தான் வந்து temporary effect. எஸ், இன்னும் electromeric effect முடிக்கல. Okay, so this is hyperconjugation. கடைசியா இந்த மருந்து electromeric effect. Okay, so what is electromeric effect? It is a temporary effect. Okay,
it is possible when we have attacking reagent இருந்தா தான் இது வந்து possible. Okay, it is possible with multiple bond and also attacking reagent. Multiple bond இருக்கணும் and also plus கண்டிப்பா attacking reagent இருக்கணும். இருந்தாதான் electromeric is possible. இது ரெண்டுமே இருந்தாதான் electromeric is possible. Multiple bond 5 bonds இருக்கணும். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா complete transfer of pi electron. அங்க வந்து complete transfer of sigma electron இல்லையா, இங்க பாத்தீங்கன்னா complete transfer of pi electrons. ஓகே, ரெண்டு பார்ட் இருக்கு. பாசிட்டிவ் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா நெகட்டிவ் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட். ஓகே, பாசிட்டிவ் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட்னா என்ன, நெகட்டிவ் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட்னா என்ன? கன்சிடர் இப்போ நான் ஒரு ஸ்ட்ரக்சர் எடுக்கிறேன், C double bond. ஓகே, here the electron will be transferred. ஓகே, இப்போ நான் H plus எடுக்கிறேன். ஓகே, so in positive electromeric effect the pi electrons are transferred to the atom in which reagents are attached. இங்க பாத்தீங்கன்னா pi electrons are transferred to which the reagents are attached. இது எப்படி மேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இங்க வந்துட்டு எனக்கு பாண்ட் ஷிஃப்ட் ஆகுதுன்னு நினைச்சுக்கோங்க. இப்போ என்னோட பை பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகுது. அப்போ எந்த இடத்துல எனக்கு ஷிஃப்ட் ஆகுதோ அந்த இடத்துல எனக்கு அட்டாச் ஆகும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், எலக்ட்ரோமெரிக். இப்போ இதுல பாருங்க ஸ்ட்ரக்சர் எப்படி வருது, சி சிங்கிள் பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகுது இல்லையா, அப்போ அந்த இடத்துல எனக்கு ஹைட்ரஜன் அட்டாக் ஆகும். This we call it as electromeric effect. This we call it as electromeric, positive electromeric effect. இதே நெகட்டிவ் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் அப்படின்னா என்னன்னா, ஆப்போசிட்ல அட்டாச் ஆகும், ஆப்போசிட் ஆட்டம்ல. இப்போ நான் CN எடுக்கிறேன் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ கார்பன் சிங்கிள் பாண்ட் கார்பன். ஓகே, இங்க சயனைட், அப்போ எங்க ஷிஃப்ட் ஆகும், ஆப்போசிட்ல எனக்கு ஷிஃப்ட் ஆகும். ஓகே, so this we call it as negative electromeric effect. Okay, so pi bond or electrons are transferred to which attacking reagents are not attached. இங்க ஆப்போசிட் மா, pi electrons are transferred to which attacking reagent does not attached. Yes, this is electromeric effect. So final part முடிச்சிட்டோம். இன்னும் எவ்வளவு பெண்டிங்ஸ் இருக்கு, வேற என்ன பெண்டிங் இருக்கு? ஒரே ஒரு கான்செப்ட் பெண்டிங் இருக்கு. என்ன கான்செப்ட் பாத்தீங்கன்னா, ஹீட் ஆஃப் ஹைட்ரோஜினேஷன், ஹீட் ஆஃப் கம்பஷன். அதை மட்டும் முடிச்சிடுறேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டே போயிட்டு இருக்கேன். ஸோ ஹீட் ஆஃப் ஹைட்ரோஜினேஷன் அண்ட் ஆல்சோ ஹீட் ஆஃப் கம்பஷன். ஹைட்ரோஜினேஷன் அப்படின்னா ஹைட்ரஜன், ரைட்? ஸோ வாட் இஸ் ஹைட்ரோஜினேஷன்? Hydrogenation என்றது it is hydrogen இல்லையா? What is hydrogenation? Addition of hydrogen, right? So hydration அப்படின்னா addition of water. So hydrogenation of addition of hydrogen. Okay, so addition. ஆமா, யாரோ ஒருத்தங்க மெசேஜ் பண்ணிருக்கீங்க, ரொம்ப லேட்டா மெசேஜ் பண்ணிருக்கீங்க. Okay, so what is hydrogenation? What is combustion? Okay, கம்பஷன், ஹைட்ரோஜினேஷன், இது ரெண்டு மட்டும் பேஸ் பண்ணி क्वेश्चन வரும். அது மட்டும் நம்ம பார்த்துட்டு முடிச்சிடலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆல்கேன் எடுக்கிறேன். ஆல்கேன்ல இப்போ H2 ஆட் பண்ணும். ஓகே, இப்போ பாண்டை பிரேக் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ CH3 சிங்கிள் பாண்ட் CH2 பாண்டை பிரேக் பண்ணி ஆட் பண்றது, இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஹைட்ரோஜினேஷன். திஸ் இஸ் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். Yes, this we call it out addition of hydrogen. அப்போ இதுல எப்படி மேம் क्वेश्चन கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, எப்படி HOH generally HOH ன்றது is directly proportional to pi bond. எத்தனை pi bonds இருக்கு,
இப்போ இதுல எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா ஸ்டெபிலிட்டி கேட்பாங்க. அப்போ HOH is directly proportional to pi bond and inversely proportional to stability order. Inversely proportional to stability order. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. இது வந்து பை பாண்ட் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு கொஸ்டின் நம்பர் ஆஃப் பை பாண்ட் பேஸ் பண்ணி வரும். இது எப்போ எந்த கண்டிஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இஃப் பை பாண்ட்ஸ் ஆர் சேம், பை பாண்ட்ஸ் ஆர் சேமா இருந்துச்சுன்னா அப்போ இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணலாம். அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹீட் ஆஃப் கம்பஷன். ஹீட் ஆஃப் கம்பஷன்ன்றது ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் எவ்வளவு தூரம் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது. இப்போ மீத்தேன் எடுக்கிறேன், மீத்தேன் பிளஸ் ஆக்சிஜன் ரியாக்ட் பண்ணா கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டர். எஸ், கார்பன் டை ஆக்சைடு. அப்போ இது பேலன்ஸ் பண்ணலாமா? இத்தனை ஒரு கார்பன் இருக்கு, 2 ஆக்சிஜன், 3 ஆக்சிஜன் இருக்கு. இப்போ எப்படி பேலன்ஸ் பண்ணலாம்? இது எப்படிமா பேலன்ஸ் பண்ணலாம்? எஸ், இது எப்படி பேலன்ஸ் பண்ணலாம்? இங்க 2 மோல்ஸ், இங்கேயும் 2 மோல்ஸ். எஸ், பேலன்ஸ். இப்போ எத்தனை கார்பன் டை ஆக்சைடு எனக்கு ரிலீஸ் ஆகுது? ஒரு கார்பனுக்கு ஒரு கார்பன் டை ஆக்சைடு எனக்கு ரிலீஸ் ஆகுது. இதான் நம்ம ஹீட் ஆஃப் கம்பஷன். அப்போ heat of combustion is directly proportional to number of carbon atom and inversely proportional to stability order. Okay, then இத பேஸ் பண்ணி क्वेश्चन வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதிரி கேக்குறாங்க, compare HOC. எத்தனை கார்பன்? ஒவ்வொரு ஜாயிண்டும் கார்பன் 6 கார்பன், இதுல எத்தனை இருக்கு? 5 கார்பன். அப்போ more the carbon, more will be the heat of combustion. இந்த மாதிரி தான் क्वेश्चन கேட்பாங்க. ஓகே, பை பாண்ட் எத்தனை பை பாண்ட்ஸ் இருக்கு அவ்வளவு ஹீட் ஆஃப் ஹைட்ரோஜனேஷன் வரும். எஸ், ஐ திங்க் ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் எண்ட் ஆஃப் தி டாபிக். ஓகே, ஸோ எல்லாமே முடிச்சிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு 2 hours எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, தொண்டெல்லாம் கடைசியில எனர்ஜியே இல்லை. ஓகே, ஸோ இது வரைக்கும் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ GOC பாட்டை தரவா முடிச்சிருக்கேன். கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா ஐசோமரிசம் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல எப்படி என்ன சேஞ்ச் இருக்கு பார்க்கலாம். ஆர்கானிக் தான் எடுக்க போறேன். இது முடிச்சுட்டு நெக்ஸ்ட்ல ஃபர்தரா பார்க்கலாம். ஓகே, டன். தேங்க்யூ ஆல். யாரெல்லாம் அட்டென்ட் பண்ணிருக்கீங்களோ தேங்க்யூ ஸோ மச்.